हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ये फोन हरे कृष्ण 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 हरे हरे गोविका जीवन स्मरणं गोविंद गोविंद। सद्गुरु महाराज की नमो नमः। सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। ज्ञान वैराग्य संपूर्णा परिभक्तिपरायणा पूर्वाचार्याणहं वन्दे संप्रदाय प्रवर्तकान् वाक्कुण्डा नल्लमनमुण्डा मामललाल नोकुण्डा मेणिमुनिगादे பூக்கொடுப்பால் திருவேணி தும்பிக்கையாம் பாதம் தப்பாமல் சார்வாது மக்கு பாகீஷாத்யாசமனச சர்வாக்ஞானாபுக்ரமே இன்னத்வாகிருத்யா ஸ்ரீபூதம் நமாமி கஜானனம் தோர்வர்த்திப்யாச்சலிபிஹ ஸ்படிகமணிமகீமக்ஷமானாததானாம் அஸ்தேதீகேன பத்மாசிதமுசுகம் புஸ்தகம் சாபரேண வாசாம் குண்டே நிசங்கஸ்படிகமணிபா வாசமானா சமானா सामे वाग्देवदेकं सुमदने सुपदा सुप्रसन्ना पूजन्तं राम रामेति भद्रं मधुराक्षरम् आरुह्य कविता शाखा वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलार्णं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजातधर्मूलभाषिणं भावयामि भवमानन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमदराक्षसान्वितं பூரிடேஸ்வருதைத்து எம்பது நாடி உலோகம் வைத்து 9 வாசல் தான் உடலை பிரியும் போது முந்தன் சரணமே சரணம் என்றிருந்தேன் தேனுட கமல திருவிற்கரசே திரை கொல்மான் நெடுங்கடல் கிடந்தாய் நானுடை தவத்தால் திருவடி அடைந்தேன் நீமிஷாரண்யத்துள் இருந்தாய் அஞ்சலே ஒன்று பெற்றார் அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆவியற்காக அஞ்சிலே ஒன்று பெற்ற அங்கை கண்டு அயலாரூர் அஞ்சிலே ஒன்றை வைத்தாடவன் நிம்மை அளித்து காப்பான் நம பார்வதி மதையே ஜானகீகாந்த ஸ்மரணம் சகுருஸ்வாமினः ஆஞ்சநேயஸ்வாமினः சிவபதியான பகவானோட பரமானுக்கு விசேஷத்தினால் சகுருநாதார் பரமதுரையார் நம்ம தொடர்ந்து ராமாயணத்தை ஸ்மரணம் பண்ண பாக்கியத்தை கொடுத்துருக்கா. நேற்றைய தினம் நம்ம ராமரோட அவதாரத்தை பற்றி பார்த்தோம். அதில் முக்கியமாக அது ராமாவதாரத்தில் பகவான் திட்டமிட்ட அவதாரம் பண்ணியிருக்கார். விசரம் ரோஜயாமாச ததா தர்சகம் விருப்பம் அப்படின்னு ராமனோட கொடுங்கோல் ஆட்சிக்கு பதிலாக அதுக்கு பதில் கொடுக்கணும்னா தேவர்கள் எல்லாம் வானரர்களாக அவதாரம் பண்ணினார். அப்புறம் சாட்சாத் பகவானே 4 அம்சமாக அவதாரம் பண்ணினார். பூர்ண அவதாரமான ராமச்சந்திர பிரபுவாக, தனக்கு கைங்கரியம் பண்றவர் ஆதிசேஷன் லக்ஷ்மண ஆழ்வானாக, அப்புறம் விசேஷ தர்மம் பகவானை எப்போதுமே ஸ்மரணம் பண்றது அப்படின்னு பரதாழ்வானாக பகவானே அவதாரம் பண்றாரு. அதுக்கப்புறம் விசேஷ தரமான தர்மம் பகவானுக்கு ஸ்மரணம் நம்மளால பண்ண முடியல. ஆனா என்ன, பகவானை எப்பொழுதுமே ஸ்மரணம் பண்றாரு. அப்படி பகவானுக்கு எப்போதுமே ஸ்மரணம் பண்ற அடியார்களுக்கு அடியாரா நான் இருப்பேன் அப்படின்னு சதுர்த்தி ஆழ்வான அவதாரம் பண்ணியிருக்காரு. அப்படின்னு சைத்திர மாசத்துல பகவான் கௌசல்யா கிருப சம்பூதனா ராமபிரான அவதாரம் பண்ணினார். அப்புறம் காலக்கிரமே 4 பேருமே எல்லாருமே சகல வேதங்கள் சாஸ்திரங்கள் அப்புறம் தனுர்வித்யை எல்லாமே வசிஷ்டத்தை முழுக்க கத்துண்டார். ஆனால் ஒன்று மிச்சம் இருக்கு, எல்லாம் கத்துண்டார். நுட்பங்கள்லாம் கத்துண்டார், அதோட சூக்ஷ்மங்கள்லாம் கத்துண்டார். எப்படி யானைப்படை குதிரைப்படை எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணணும், அந்த கமாண்ட் பண்ணணும் அளவுக்கு அவள் கத்துண்டா. ஆனால் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. என்ன மிச்சம் இருக்குன்னா அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் இருக்கு. ஏன்னா அஸ்திரங்கள் சஸ்திரங்களுக்கு விசேஷம் என்ன, சஸ்திரம்னா ஆயுதங்கள் இருக்கு. அஸ்திரம்னா பகவானை ஈவோக் பண்ணி நீ ஒரு ஆயுதத்தை பிரயோகம் பண்றது. அப்படி பிரம்மாஸ்திரம்னா என்ன சொல்லுவோம், பிரம்மதேவரை மந்திரம் அபிமந்திரணம் பண்ணி பிரம்மா நமக்குள்ள ஆவாகனம் பண்ணி பிரம்மதேவர் ஒரு சத்ரு அழிக்கணும், அவர் அனுகிரகத்தில் ஒரு சத்ரு அழிக்கணும் அப்படின்னு அஸ்திரங்கள். அந்த அஸ்திரங்கள் கத்துக்கிறதுக்கு அதுக்கு விஸ்வாமித்தர் இந்த சமயத்துல வர. அப்போ அந்த சமயத்துல தசரத சக்கரவர்த்தி ஒரே கவலையில இருக்கார். ஏன்னா எல்லாருமே 13 வயசாயிடுச்சு.
ஏன்னா அந்த கால வழக்கில் வந்து 13 வயசுல வந்து கல்யாணம் பண்ற திருவாய். அதான் அதராஜா தசரதா தேசாதார கிரியாம் பிரதி சிந்தையாமாச தர்மாத்மா சோபாத்தியாயா சபாந்தவா அப்படின்னு எல்லாருமே தசரதர் ரொம்ப சிந்தையில் இருக்கார். உடனே ராமரை வந்து விவாகம் பண்ண வேண்டுமேன்னு ஆலோசனை பண்றார். அந்த சமயத்துல அஜகிருஷ்ணமனா ராஜா விஸ்வாமித்ரம் மகாமுனிம் உவாச்ச பரமோதார யதா வருஷம் அனூதகே. எப்படி வந்து ரொம்ப நேரம் வறட்சி பூமியில வந்து சட்டுன்னு மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ அது போல அந்த சமயத்தில் விஸ்வாமித்திர மகர்ஷி வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் ஒரே சேனைகள் எல்லாம் அலறினா, சாதுக்கள் வந்தா உடனே வந்து அவருக்கு மரியாதை பண்ணி தீரணுமே, மகரிஷி வந்துட்டாரே அப்படின்னு எல்லாம் அலறச்சுன்னு. அப்புறம் விஸ்வாமித்திரர் பூர்ண கும்பத்தோட கலசத்தோட விஸ்வாமித்திரர் வந்து ஆவாகனம் பண்ணணும், விஸ்வாமித்திரர் வந்து அழைக்கணும், இன்வைட் பண்ணணும். இன்வைட் பண்ணுறச்சே விஸ்வாமித்திரோ வந்த சிங்கவட்டமாக நடந்து வர அப்படியே ஸ்டர்னா, எப்படி வந்து அந்த காலம் டிராமாவில் வந்து சாணக்கியர் வந்து சபையில் நடக்கிறச்சே எப்படி ஸ்டர்னா நடப்பாரோ அதே மாதிரி விஸ்வாமித்திரர் வந்து இப்படி நடக்கிறார். அவருக்கு ஏது பார்க்கவல ஞானித்து ஆத்மீய மதம் இப்படி பரமஞானி விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷி. அவரை நோக்கி போறச்சே தசரதருக்கு மனசுல ஒரே சந்தோஷம். ஆரம்பிக்கச்சே யதாமிருதஸ்ய சந்தாப்தி யதா வருஷம் அனூதகே யதா சதுசதாரேஷு புத்திர ஜன்மா கிருதஸ்ய அப்படின்னு கொண்டாடுற யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி. எனக்கு அவரோட அறைவல் எப்படி இருந்ததுன்னா தசரதர் வந்து அமிர்தத்தை பானம் பண்ண மாதிரி இருக்கு. ஏன் தசரதர் வந்து அமிர்தத்தை பானம் பண்ண மாதிரி இருக்கு? ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்? வந்தது வந்து சேமமாக இருக்குது நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதானே. அதையே ஸ்பெசிஃபிக்காக அமிர்தஸ்ய சம்பிராப்தின்னு சொல்லணும். ஏன்னா தசரதரோ வந்து அமிர்த சமாச்சாரமும் தெரியும், அமிர்தம்னா என்னன்னு தசரதருக்கும் தெரியும். ஏன்னா தேவர்களுக்கு யுத்தம் பண்ணினார், தேவர்கள் சகாயம் பண்ணுறச்சே அப்போ நிறைய பிரச்சனை நடக்கும். வேதத்திலே சொல்லியிருக்கு தேவாசுரா சையத்த ஆசன்னு. எப்போதுமே தாயாதி பங்காளி யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும் தேவலோகத்தில். ஏதாவது ஒரு அசுரன் வந்து ஹிம்சை பண்ணுவா, அவா சொத்து அபகரணம் பண்ணுவா. அப்போ தேவர்கள் என்ன பண்ணுவா, பகவானே நீ தான் கத்தின்னு பிரார்த்தனை பண்ணுவா. இப்படின்னு ஒன்றும் இல்லை, பல கதைகள் இப்படியே போயிட்டே இருக்கும். அதனால் திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா பூலோக ராஜாவை நம்பின்னு இருப்பா, தசரதர் போன்ற ராஜாக்களாக நம்பின்னு இருப்பா. ஏன்னா தசரதரோட மூதாதைகள் வந்து இவாதான் வந்து ஃபோர்ஸு, இவாதான் தேவர்களை காப்பாற்றுவா. எப்போ பலம் குறைச்சலோ இவாளோட பலத்தை வச்சுதான் அசுரர்களை ஜெயிச்சு தேவர்களுக்கு விஜயத்தை அளிப்பார். அப்படி அத்தகையான சம்பராசுர யுத்தத்தில் தசரதன் வந்து அவருக்கு விஜயத்தை அளிச்சதுக்கப்புறம் இந்திரன் வந்து ஜெயிச்சிட்டாரே, ஏதாவது சம்பாவனை கொடுக்கணும்ல, உடனே கூப்பிட்டு சொர்க்கத்தில் வந்து அமரும்படியாக வச்சு இந்திரன் எப்படின்னா அவ மூலியமாக வந்து விஜயத்தை ஏற்பட்டுருச்சு. ஆனால் அமிர்தம் தானே கொடுக்கணும், வாஸ்தவமாக பண்ண வேலைக்கு என்ன பண்ணாருன்னா வெளியில் வரைச்ச செப்பு கொண்டுட்டே அமிர்தத்தை பானம் பண்ணிகிட்டே இருக்க. எப்படி நம்மளாம் காஃபி குடிச்சுட்டு வருவோமோ அந்த மாதிரி அமிர்தத்தை பானம் பண்ணிகிட்டே வரா. இதே என்ன தெரியுதுன்னா தேவாகா சுகாரிய குஷலாகா பாகவத்தில் சொல்றது. ஏன்னா தேவாகா சுகாரிய குஷலா, அவள்கிட்ட தன் காரியானு என்ன வேணா பண்ணுவா அப்படின்னு இந்திரன் வந்து கொடுக்கணும். ஆனால் தசரதருக்கும் மனசு ஏங்குமே வாஸ்தவமா. ஏன் இந்த சமயத்தில் ஏங்கலைன்னா, ஏன்னா என்னை நம்பிதானே இவா வந்து யுத்தத்துக்கு வந்து ஆள் வேணும்னு என் காலை வந்து இவள் பிச்சை கேட்டா, நான் எதுக்கு போய் இவளுக்கு பிரதி பிச்சை கேட்கணும், எதுக்கு நான் கேட்கணும் அப்படின்னு தைரியமாக இருக்கிறதுனால இந்த சமயத்தில் வந்து ஊர்ஜிதமாக எதா அமிர்தஸ்ய சம்பிராப்திங்கிறாரு. அதனால் நீங்கள் வந்ததே அமிர்தம், அந்த சாமானிய அமிர்தத்தை விட நீங்கள் வந்தால் என் மனசுக்கு நிம்மதி ஏற்படுறது. அதாவது துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், அப்பனா சாரிக்கே கருத்தி தற்கால ஆயிக்கால வேலா யாலாகி சத்குருவா சோனி சாம்படே நசோய அப்படின்னு சத்குருநாதரோட மகிமையை சொல்கிறா, சாதுக்கள் மகிமையை சொல்கிறா. என்ன பண்ணுவார்னா உலோகத்தை வந்து தங்கமாக்குவார், ஸ்பர்ஷவேதி கல் மாதிரி. இந்த ஸ்பர்ஷவேதி கல்லோட தன்மை என்ன, ஏதாவது உலோகம் இருக்கும், அந்த உலோகத்தை வந்து கான்டாக்ட் வச்சுருந்தா அந்த உலோகத்தோட கான்டாக்ட் என்ன ஆகும், அந்த வஸ்து தங்கமாக போயிடும். அப்படின்னு சாதுக்கள் அப்படிதான். நம்ம மாதிரி உலோகம்னா நிறைய மிக்சர்ஸ் நமக்குள்ளே இருக்கும், மிக்சர்ஸ் நிறைய துர்குணங்கள் இருக்கும், நிறைய நல்ல குணங்கள் இருக்கும், அப்படின்னு கலந்து கட்டியே நம்மளா இருக்கும். அப்படி கலந்து கட்டியாக இருக்கிற நம்மளை வந்து கரையேற்றுறது என்ன ஒரே ஒரு வழினா வந்து சத்குரு மகிமா அபார. சத்குரு மகிமா சாதுக்களோட மகிமை தான், குருநாதர் கிருபை தான். அந்த குருநாத கிருபனால தான் ஒரு மனுஷன் வந்து பூர்ணமாக ஆயிட முடியும். அப்படின்னு வந்து துகாராம் மகாராஜ் ஜபங்களில் சொன்ன மாதிரி யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தின்னு தசரதனுக்கு அழகாக காட்டுறார்.
எதா வருஷம் அனுதக்கே எப்படி இருக்குன்னா ரொம்ப நேரம் வந்து வறட்சியாக இருந்த பூமியில் வந்து மழை பெஞ்சா வந்து எப்படி சுபிக்ஷம் ஏற்படுமோ அந்த மாதிரி இப்போ சூழ்நிலை இருக்கு. எதா சதுசதாரேஷு புத்திரசன்மா கதஸ்ய அப்படின்னு உங்களை அனுகிரகத்தினால் என்ன நம்மளாம் நல்லபடியாக இருப்போம். பேர்பட்ட பாக்கியத்தை நான் வந்து கிடைச்சது வந்து என் ஜென்மா வந்து இப்போதான் சாஃபல்யமாச்சு அப்படின்னு ஒரு நன்றி உண்மையோட நன்றி கெட்ட தன்மையோட நமஸ்காரம் பண்ணினார் தசரதர். அப்புறம் வந்து உடனே மரியாதையோட பாத்தியமாச்சரணத்தோட மரியாதையோட எப்படி விதிவட்டா வந்து அவர் ஆக்ஷன் வரணுமோ விதிவட்டா வந்து தசரதர் வந்து விஸ்வாமித்திற்கு அத்தனை உபச்சாரங்களும் பண்ணினார். உபச்சாரங்கள் அத்தனையும் பண்ணியும் கூட விஸ்வாமித்திற்கும் என்ன எதுக்கு வந்திருக்கா, ஏதோ காயை சாதிக்கிறதுக்காக தான். ஏன்னா அவர் வந்து பூர்வத்தில் வந்து ஹரிச்சந்திரனும் சந்திரமதியை வந்து பிரிச்சிட்டார். ஏன்னா ஹரிச்சந்திரன் வந்து எப்போதுமே உண்மையை பேசுறார். ஏன்னா ஹரிச்சந்திரன் வேற யாரும் இல்லை, தசரதோட மூதாதையர் தான். அப்படி ஹரிச்சந்திரன் வந்து எப்போதுமே சத்தியத்தையே பேசுவேன் அப்படின்னு உறுதியாக இருந்திருக்கார். ஆனால் விஸ்வாமித்திர மகர்ஷி வந்து என்ன பண்ணார், இவர் உண்மையாக சத்தியம் பேசுகிறாரா, சத்தியம் ஒருத்த வந்து படிச்சிருக்கான்னு சொல்கிறோம். ஒருத்தர் படிச்சிருக்கான்னு சொல்கிறோம்னா அவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், படிச்சிருக்கான்னு நம்ம எப்படி வந்து நம்ப முடியும், பரீட்சை. அதுக்கு விஸ்வாமித்திரர் வந்து ஒரு பரீட்சை வச்சார். அவரை என்ன பண்ணார், மொத்த ராஜ்யத்தையும் பிடிக்கினார், அவர் ஓட்டாண்டியாக ஆக்கினார். அதுக்கப்புறம் என்ன காசியில் வந்து பிச்சை எடுக்க முடியாது பண்ணிட்டார். அதை காட்டிலும் அவர்கிட்ட தனமும் இல்லை, சொந்த மனைவி சந்திரமதியை வேற வித்துட்டார் தாசியா. அதுக்கப்புறம் வேற வேலை கிடைக்காம வேலை திண்டாடி அலைஞ்சிங்க காசியில் இருக்கிற ஸ்மசான பூமியில் வந்து அவர் வந்து வர சவங்கள் எல்லாமே வந்து தர சம்ஸ்காரம் பண்ணினார். தர சம்ஸ்காரம்னா வந்து சுடுகாடை பார்த்துட்டு இருந்தார் அவர். இத்தனையும் நடந்தது, இத்தனை சூழ்நிலை நடந்தும் என்ன அந்த சமயத்தில் அந்த அம்மாவோட குழந்தையோட பாம்பு கடினால காலகத்தி அடைஞ்சது. இத்தனையும் நடந்து இத்தனை சூழ்நிலைக்கு அப்புறம் கடைசியில் தாம் புத்திரனே வந்து தன சம்ஸ்காரம் பண்ணும் நிலைமையா வந்ததுக்கப்புறம் அதை மீறி மறுத்து அதை மீறி இத்தனை பரீட்சையில் என்னாச்சுன்னா கடைசியில் விஸ்வாமித்திரோட அனுகிரகத்தில் வந்து எல்லா ராஜ்யமும் திரும்பி கிடைச்சதுனால சத்தியத்தை பேசினால்தான். அதே சத்தியத்தை வந்து ஹரிச்சந்திரன் வந்து பாடுபடுத்திட்டார் விஸ்வாமித்திரர். ஆனால் அவருக்கோ என்ன மனஸ்தாபம்னா, நம்ம ஒரு சத்தியத்துக்காக பரீட்சைன்னு பேருனால ஒரு குடும்பம் வந்து நடு ரோட்ல தள்ளிட்டோம். ஆனால் நம்ம வந்து சத்தியத்து பேர்னால இப்போ வந்து கண்டிப்பாக சத்தியமாச்சு என் மனசு ஊர்ஜிதமாயிடுச்சு. இவா குடும்பம் எப்போதுமே பொய் பேச மாட்டா, அதனால் இதே வம்சத்தில் வந்து ஒத்தரையாவது வாழ வைப்போமே அந்த உத்தேசத்தோட விஸ்வாமித்திரர் வந்திருக்கார். வந்ததுக்கப்புறம் அவர் வந்து கேட்டார், ராமர் வேணும்பா அப்படின்னு கேட்டார். அப்படின்னு ராமரை வேணும் கேட்டதுக்கப்புறம் தசரதனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. சுவாமி நீங்கள் ஏதோ பெரியவர் நமஸ்காரம் பண்ணி மரியாதை கூப்பிட்டு வந்திருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து டி ராமன்ட்ட இல்லை பி ராமன்ட்ட நீ போய் கேட்கணும், பரசுராமன்ட்ட போய் கேட்கணும். அவர் ஒத்தராக தான் வந்து இவரெல்லாம் வதம் பண்ண முடியும், அவர் ஒத்தரால் தான் சமாப்தி பண்ண முடியும். அந்த ராமரை கேட்டால் கூட எங்கள் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னே, நான் அதுக்கு வரலப்பா, நான் சொல்கிறத முழுசாக கேளு, அவசரப்படாது அப்படின்னோடனே, நான் வந்து எதுக்கு வந்திருக்கேன்னா நாங்கள்லாம் வந்து யஜ்யம் பண்ணுறோம். யஜ்யம் பண்ணுறேன், அப்புறம் நல்லபடியாக வந்து யோகக்ஷேமத்துக்கு யஜ்யம் பண்ணுறேன், யஜ்யம் பண்ணுறோம். ஆனால் யஜ்யத்தில் நிறைய பங்கம் ஏற்படுறது. ஒரு மந்திரத்தை ஆவாகனம் பண்ணி யஜ்யம் பண்ணுறோன்னு வை, நம்ம வந்து ஒரு ஹவிசு கொடுக்குறோன்னு வை, சுவான்னு சொல்கிறோம் வை, கரெக்டாக ஏதோ மண்டவுட்டு மாலை வந்து கரெக்டாக உழுது, நான் யஜ்யம் பண்ணால் கரெக்டாக மண்டவுட்டு மாலை தான் உழுது. இப்படி நிறைய சம்பவங்கள் ஏற்படுறது. நிம்மதியாக ஒரு இடத்துல யஜ்யமும் பண்ண முடியல. அசுரர்கள் வந்து நாங்கள் தான் யஜ்யம் பண்ணான் வை, நம்மளெல்லாம் நம்மள ஆகாரமாக எடுத்து நம்மளை மொத்தமாக கபலீகரணம் பண்ணுறா, இப்படின்னு பயங்கரமான பரிస్థితులు அங்கே இருக்கும். அதனால உங்க ராமரை வேணும். அதாம்மா நான் முன்னாடியே சொன்னேன், பரசுராமர் போதுமே உங்க சமாப்தி பண்ணுறதுக்கு, எதுக்கு ஏறாமரை கேட்குறேன். ஊனஷோட சவர்ஷோமே ராமோ ராஜீவலோச்சனா அயுத்திய யோகிதா பஸ்யாமி சஹராட்சசை. எதுக்கு அவரை நம்பி இருக்கேன், என்ன நம்பு, நான் சம்பராசன் ஜெயிச்சிட்டேன். அசுரர்கள் வந்து நான் என்ன பொடி பொடியாக நான் ஜெயிச்சிருக்கேன், தேவர்களுக்கு நான் விஜயத்தை அளிச்சிருக்கேன். நான் போதும், நான் போய் உங்களுக்கு அவர் சார்பாக நான் யுத்தம் பண்ணுறேன். உங்களால் முடியாதுப்பா, இவாலாம் வந்து ரொம்ப ஈஸியான சமாச்சாரம் கிடையாது. ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற சொர்க்கத்தை வந்து தொந்தரவு பண்ணுற ராட்சச சவால், இவாளை விட பயங்கரமான சக்தி உடையவா அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் கிடையாது. ராமரை நான் தியாகம் பண்ணவே மாட்டேன். ஊன ஷோடச வருஷமே, அவருக்கு இன்னும் 16 வயசு கூட ஆள, மீச கூட முளைக்கல, அவர் எதுக்கு யுத்தம் பண்ணணும். அதுபோல் நான் போயிட்டு வரேன். ராட்சசாலை பார்க்கறதுக்கு கூட இந்த சக்தி கிடையாது. ஏன்னா ராட்சசாலை என்ன, அவளுக்கு இன்னொரு பேர் உண்டு, நிஷாச்சரர்கள்னு பேர். ராத்திரி முழிச்சுட்டு இருப்பா. ஏன்னா அந்த கால சத்திரியர்கள் வந்து காலையில் வந்து தெம்பார்ந்து யுத்தம் பண்ணுவா. ஆனால் ராட்சசர்கள் வந்து அப்படியே விருத்தம், அப்படியே ஆப்போசிட்டு. அவள் வந்து ராத்திரி முழிச்சுதான் வந்து யுத்தமே பண்ணுவா. ராத்திரி தான் அவளுக்கு பலமே ஜாஸ்தி. அவளை எப்படி ராமரோ வந்து சின்ன வயசுலேயே வந்து
he was born with a silver spoon, கோல்டன் ஸ்பூனோட வளர்த்த பையன், தங்கமான பையன். அவள் வந்து எப்படி ராத்திரி முழிச்சிருந்து வந்து அசுரர்களை வந்து சமாப்தி பண்ணுவா. பெரிய சமாச்சாரமா இருக்கு. சத்தியமா ராமரால சமாளிக்க முடியாது. அதுக்கு நானே போயிட்டு வரேன். ஏன்னா நிறைய யுத்தங்கள் நான் பார்த்துருக்கேனே, அது நிறைய யுத்தங்கள் பண்ணி தானே நான் இப்போ ராஜாவா இருக்கேனே, நானே வரேனே அப்படின்னு சொன்னோன்னே மறுத்ததுக்கப்புறம் இவரை எப்படி சொல்லி என்னால் புரிய வைக்க முடியலனால மேற்கொண்டு சாஸ்திரத்தை மூலமா வச்சிருந்து ராமர் யாருன்னு நிரூபணம் பண்ற. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா ஏ சேமே தபசி ஸ்திதாக அகம் வேத்மி மகாத்மானம். எனக்கு ராமரை நல்லாவே தெரியும்பா. எப்படி சொல்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் போட்டிருக்கா மகான்கள்லாம். இந்த ஒரு ஸ்லோகத்துக்கே இந்த ஸ்லோகம் போதும். ராமரோட தத்துவம் என்ன, ராமர் பேர்பட்டவர், ராமரோட டெஃபினிஷன் என்ன, இந்த ஸ்லோகமே போதும். அகம் வேத்மி மகாத்மானம், எனக்கு ராமரை நல்லா தெரியும். எப்படி தெரியும்? நீயோ ராஜபோகத்தை அனுபவிக்கிறவர், நீ மகாராஜா சக்கரவர்த்தி. நான் யாரு? ராஜர்ஷியார் ராஜாவா இருந்தேன், ராஜ ரிஷியா இருந்தேன், கடைசியில பிரம்ம ரிஷியா இப்போ இருக்கேன். எனக்கு தான் ராமரை நல்லா புரியும். அகம் வேத்மி. அப்புறம் நீயோ வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க, நான் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க வந்து உனக்கு ராஜ்யபாரம் நிறைய இருக்கும். அதனால ராமரை வந்து லாலனை பண்றதா உனக்கு தெரியும். தவிர நானோ தர்பாசனத்தில் இருக்கேன். தர்பாசனத்தில் இருக்க அத்தனை தபஸ்வியா நான் இருக்கேன். எனக்கு தபசாலதான் ஞானத்தாலதான் ஞான கண்ணால தான் நான் ராமரை புரிஞ்சுக்கிறேன். நீயோ ஊனக்கண்ணால ராமரை பார்க்குறேன், நான் ஞானக்கண்ணால ராமரை பார்க்குறேன். அப்புறம் வந்து நீயோ வந்து 16 விதமான போஜனங்களை அனுபவிக்கிறவனா இருக்க, நான் 16 விதமான போஜனங்களை எல்லாத்தையும் தெரிச்சவனா இருக்கேன். அதனால எனக்கு ராமரை புரியும். அப்புறம் வந்து நீ வந்து சஸ்திரத்தை மூலியமா தான் நீ ராமன் மேல அவ்வளவு அக்கறையோட பேசுற, நான் சாஸ்திரத்தை மூலியமா வச்சுதான் நான் ராமரை பத்தி பேசுறேன் அப்படின்னு. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹ ஏச்சேமே தபசி ஸ்திதாஹ அப்படி நான் சொல்றது உனக்கு ஆக்ஷேபமா இருக்கா? நீ ஒன்று பண்ணு, கூட வசிஷ்டர் இருக்காரு புரோஹிதர், அவரை கேளு, அவர் வந்து விளக்கமா சொல்லுவார் அப்படின்னு காட்டினார். அப்படி காட்டியும் தசரதர் அடங்கலை. தசரதர் வந்து சிரிச்சுட்டே முடியாதுன்னு நீ அப்புறம் விஸ்வாமித்திரருக்கு ஆத்திரம் தாங்கலை, வந்துருத்து. என்னப்பா அது, நீ சத்தியசந்தன் நினச்சிதான் நம்பி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இவ்வளோ தூரம் வந்து நீ வந்து என் வாக்க சஃபலம் பண்ணுவே, நீ இத்தனை சொல்லிதான் நீ வந்து நான் ஆக்ஷன் வந்தா, இவ்வளோ மரியாதை கொடுத்து நீ ஆக்ஷன் வந்த. இப்போ என்னன்னா ராமரை தரமாட்டேன் கொடுத்து வந்து பிடிங்கிற மாதிரி பண்ணுறியே, நல்லா இருக்கா காரியம்? அதனால உங்க குடும்பம் நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு கோபத்தோட சொன்னார். சொன்னதுக்கப்புறம் 3 லோகம் நடுங்கிடுச்சு. அப்புறம் நட்சத்திரங்கள் வந்து அங்கங்கங்க சஞ்சாரம் பண்றது. அப்புறம் எல்லா சோலார் சிஸ்டம் பிளானட் எல்லாம் வந்து தலைதிருக்கி திக்கு தெரியாம தலைதிருக்கி கீழே விடுது. இப்படின்னு ஒரு பெரிய அர்த்தவைக்கு உண்டாகிற மாதிரி ஆயிடுச்சு விஸ்வாமித்திரோட கோபம். அப்படி கோபம் வந்த உடனே வசிஷ்டர் வந்து சமாதானப்படுத்தினார். தசரதர்கிட்ட சொல்லி, நீ என்னமோ இந்த வந்தாரே இந்த ரிஷி சாமானிய ரிஷி நினச்சிக்காத, இவர் எதுக்கு வந்திருக்காருன்னா ராமருக்கு ஹிதம் பண்ணணும், ராமருக்கு நல்லது செய்யறதுக்கோசரம் வந்திருக்காருப்பா. அது இவருக்கும் சகல சாஸ்திரங்கள் தெரியும், சகல அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் எல்லா ரகசியங்களும் தெரியும். எத்தனை தேவர்களும் வந்து தனக்கு வந்து வசப்படுத்தியிருக்கார், தபஸினாலே வந்து தேவர்கள் வசப்படுத்தியிருக்கார். அத்தனை அஸ்திரஞானமும் சஸ்திரஞானமும் எல்லாமே விஸ்வாமித்திரருக்கு தெரியும். அதனால ராமரோட சேமத்துக்கு தான் வந்து விஸ்வாமித்திரர் உத்தேசிச்சு கேட்கிறாரே தவிர அவர் ராமரை வந்து கஷ்டம் கொடுக்கணும்னு அந்த உத்தேசத்தோட கேட்கல. அதனால நீ வந்து என்ன பண்ணு, ராமர் உங்க ராமலட்சுமணால வந்து ராமரை போய் நீ விட்டு கொடுத்தா அவர் நல்லபடியா பண்ணுவார் அப்படின்னு சமாதானப்பட்ட உடனே வேண்டா விருப்பா மனசு கொஞ்சம் தேத்திண்டு தசரதர் வந்து ராமர்கிட்ட கொடுக்கச்சே விஸ்வாமித்திரர் அப்புறம் ராமர் போனார், கூட லக்ஷ்மணரும் போனார். ஏன்னா கைங்கரி மன்னமே சாட்சாத் ராமோ ரஜுக் சேஷ்டா சேஷோ லக்ஷ்மண உச்சதே அப்படின்னு ராமாயணத்தோட அந்திமத்தில் வரா மாதிரி அவர் வந்து ராமரா வந்தா இவர் கூட கைங்கரியமா வரார். இப்படி சென்றா குடையா நின்றா சிங்காசனமா நின்றா மடபடியா பூம்பட்டால் திருமாருக்கு அரவு அப்படின்னு கூட வந்து உபகாரம் பண்ணிட்டே இருப்பார் லக்ஷ்மணர். அப்படி ஆதிசேஷன் பூர்வத்தில் என்னன்னா சென்றால் குடையா, அவர் வந்து பெருமாள் வந்து உட்கார நடக்கச்சே அவர் கொடையா இருப்பார். நின்றால் சிங்காசனமா பகவான் அமர்ந்து திருக்கோலத்துக்குச்சே அது சீட்டாயிடுவார். அப்புறம் மீண்டான் மரபடியார் அப்படின்னு நிமிர்ந்து ராமர் நிற்கச்சே பகவான் நிற்கச்சே அவர் வந்து பாதுகை ஆயிடுவார். அப்புறம் வந்து பூம்பட்டான் திருமாலுக்கு அரவு பகவான் வந்து ஷைனிக்கச்சே அவர் வந்து சேஷ சயனமாயிடுவார், பெட் ஆயிடுவார். அப்படின்னு வந்து அத்தனையும் லக்ஷ்மணன் வந்து ராமரை வந்து கைங்கரி பண்ணணுமே அந்த ஆசையோட லக்ஷ்மணரும் கூட வந்தார். கூட வந்ததுக்கப்புறம் தசரதரும் வந்து பார்த்துருந்தார்.
குழந்தைய தியாகம் பண்ணுறமே அந்த வாத்சல்ய பாவத்தோடு தசரதர் இருந்தார். அவரால் மனசு சமாளிக்கவே முடியல. அதனால் வந்து எல்லாருமே வந்து ஒரு திருஷ்டி சுட்டு போட்டு அவர் நமஸ்காரம் பண்ணி விஸ்வாமித்திர மரியாதையோடு அமரன்னு பார்த்தார். தசரதர் வந்து விஸ்வாமித்திரை கூப்பிட்டு இந்த மாதிரி ராமரை வந்து ஒரு விஷயம் திருப்பி பார்த்துட்டு போகிறேனேன்னார். விஸ்வாமித்திரம் இந்த சமயத்தில் முடியாதுன்னு எப்படி லட்டு வந்து ரொம்ப நேரம் லட்டுவாக தேடினோமே, ரொம்ப நேரம் கிடைக்காத லட்டு வந்து கண்ணு முன்னாடி கிடச்சதுன்னா அது எப்படி லபக்குன்னு வாயில் போட்டுட்டு ஓடி போவோமோ அந்த மாதிரி விஸ்வாமித்திரர் வந்து ராமர் வந்து நமக்கு கிடச்சிருக்கா, நம்ம வந்து இப்படியே லேசாக விட்டோன்னு வை ஊனச்சோடச வருஷமே ராமோ ராஜீவில் வச்சுருக்காங்க. ராமருக்கு இன்னும் 13-16 வயசு ஆகலை, மீச முளைக்கல, அதனால வந்து யுத்தம் பண்ண வேண்டாம் திடீர்னு பழைய சமாச்சாரமாக போயிட்டோம். இப்போதான் ஏதோ சமாளித்து வசிஷ்டர் மூலியமாக வந்து ஏதோ நம்பிக்கையோ விசுவாசத்தையும் பெற்றுக்கொண்டு ராமரை வந்து ஆயுஷன் வந்தோம். இப்போ நம்ம திரும்பி பேசினோன்னு வை நமக்கே சூனியம் வச்ச மாதிரி ஆகிடும். அதனால வந்து விஸ்வாமித்திரர் வந்து ராமலட்சுமணன் ஆயுஷன் போனார். எப்படி இருந்ததுன்னா கைலாசத்தில் வந்து பரமேஸ்வரனும் பிள்ளையாரும் முருகரும் சேர்ந்து போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து விஸ்வாமித்திர ராமலட்சுமணன் வந்து 3 பேரும் சேர்ந்து பிரயாணம் பண்றா. அப்புறம் ராமருக்கு ஒரே சந்தோஷமா இருந்த உடனே ராமருக்கு மனசுல வந்து அளவற்ற திருப்தி ஏற்பட்டது. என்ன திருப்தினா வந்து இப்போதான் வந்து அவர் அனுபவிக்கிறார். இப்போதான் விஸ்வாமித்திரோட அவருக்கு ரொம்ப நேரம் இந்த ராஜபோகத்திலே இருந்தார். அது விஸ்வாமித்திர ராமரை பார்க்க சொல்றச்சு தத்புத்திரம் ராஜசாதுல ராமம் சித்திய பராக்கிரமம் காக்கபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டமே தாத்துமரசி அப்படின்னு ராமர் மேல வெச்ச கண்ணு வாங்காம கண்ணு வைக்கிறார். அவர் கண்ணு வைக்கிறது எப்படி இருக்குன்னா காக்கபக்ஷதரம் சூரம், அவரோட குடுமி இருக்கே, அவரோட சிக்கை இருக்கே, அந்த சிக்கை எப்படி இருக்கா காக்கபக்ஷம் அப்படின்னு காக்காவோட ரெக்க மாதிரி அழகா அப்படி நீட்டி இருக்கு. ஜேஷ்டமே தாத்துமரசி அப்படி வெச்ச கண்ணு வாங்காமே விஸ்வாமித்திரர் வந்து அவரை பார்த்துட்டே இருக்கச்சு. அப்புறம் கடைசியில் எங்கே வந்தார்னா அப்போதான் வந்து காமாசிரமம்னு ஒரு இடத்துக்கு வந்தார். அந்த காமாசிரமம் எப்படி இருந்ததுன்னா ஒரே அமைதியாக இருக்குது. அமைதினா வந்து நம்ம நினைக்கிறோம் ஏதோ வந்து சாலிட்யூடாக இருக்குதுன்னு நினைக்கிறோம், பயத்தினால அமைதியாக இருக்குது. ஏன்னா நிறைய ராட்சச சஞ்சாரம் வந்து நடக்கிற இடம் அது. அங்கே நடக்கிற இடம் மாத்திரம் இல்லை, அங்கே யாரா யஜ்யம் பண்ணான்னு அவளுக்கு அன்றைக்கி தான் சாத தித்தியே வலிக்குது, அவளுக்கு அன்றைக்கி தான் வந்து ரெஸ்ட் இன் பீஸே அப்படின்னு அத்தகையான காமாசிரமத்தில் வந்து என்ன விசேஷம் இருக்குன்னா அபூர்வத்தில் அப்போ கந்தர்ப்போ மூர்த்திமான் ஆசீது அப்படின்னு கந்தர்ப்பன் வந்து மன்மதன் இருந்தார். அப்போ தேவர்களுக்கோ வந்து என்ன தாபம்னா தாரகாசுரனோட தொல்லையை தாங்க முடியல, அசுரர்கள் தொல்லையை தாங்க முடியாமல் வந்து பரமேஸ்வரனோ தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்படி தபஸ் பண்ணுறச்சே பார்வதி வந்து ஹிமாலயத்தில் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். 2 பேருமே தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் பார்வதி உத்தேசம் என்ன, பரமேஸ்வரன் அடையணும்னு உத்தேசம் பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் வந்து பரமேஸ்வரன் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் பரமேஸ்வரன் அப்படி தபஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னா அவரோட நேச்சரே அவரோட சுபாவமே வந்து எப்போதுமே ஜபம் பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா காசியில் வந்து அவர் இருக்கார். காசியில் என்ன பண்ணுறாருன்னா எதா கர்ண இந்த காலே சிவோ ராமேதி காஷ்யாம் ததேகம் பரம் தாரக பிரம்ம ரூபம் வஜேகம் 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 வஜேகம். கரெக்டாக பிரதோஷம் அந்த சமயத்தில் பரமேஸ்வரர் ஸ்மரணம் பண்ணும்படியாக வந்து பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. ததேகம் பரம் தாரக பிரம்ம ரூபம் வஜேகம் 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 அப்படின்னு எதா கர்ண மூளை அந்த காலே யாருக்கு அந்த காலம் வருதோ கடைசி நேரம் வருதோ ஏன்னா காஷ்யாம் து மரணாமுத்திகி. ஏன்னா காலகத்தியார இடம் அங்கே செத்து போகிற இடம் எது பெஸ்ட்டுன்னா காசி க்ஷேத்திரம் தான். அந்த காசி க்ஷேத்திரத்தில் வந்து விஸ்வேஸ்வரர் இருப்பார். பரமேஸ்வரர் என்ன பண்ணுவார்னா ஒரு கழுதையாக இருந்தாலுமே ஒரு பன்றியாக இருந்தாலுமே ஒரு பாப்பியாக இருந்தாலுமே துராச்சாரியாக இருந்தாலுமே என்ன பண்ணுவார்னா அவருக்கு அப்பேற்பட்ட அளவற்ற கருணை. அந்த பாப்பியோட காதை வந்து பகவான் வந்து பிடிச்சிப்பார். வலது காதில் என்ன பண்ணுவார், சிவோ ராமேதி காஷ்யாம் அப்படின்னு ராமநாம உபதேசம் பண்ணுவார். நித்திய ராமநாம பரமேஸ்வரன் ஜபம் பண்ணாத ராமநாமாவோட பக்னமா பரமேஸ்வரர் இருக்கார். அப்படின்னு ராமநாமத்தையே நினைச்சிருந்து அப்படி உண்மத்தமா வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்படி அது காசியில் என்ன சொல்றதுன்னா ஒரு உண்மத்தமா தபஸ் பண்ணி என்ன பண்றாருன்னா நமக்கு அந்த நாமத்தை கொடுக்குறார். நமக்கு என்ன நாமத்தை கொடுக்குறாருன்னா ததேகம் பரம் தாரக பிரம்ம ரூபம். அது சாமானிய நாமம் இல்லை, அது வந்து ஜென்மாவை வந்து ரட்சணம் பண்றது. அப்படி தியாகேவாள் கீதையில சொன்ன மாதிரி ராமநாமமும் ஜென்ம ரட்சக மந்திரம் அப்படின்னு நேற்று பார்த்தோமே. அப்படின்னு ஜென்ம ரட்ச மந்திரமா வந்து அந்த நாமம் இருக்கு ராமநாமம். அந்த ராமநாமம் என்ன பண்ணோம்னா எந்த ஜீவன் வந்து இத்தனை நாளும் உலகத்தில் ஆட்டம் போட்டிருக்கோ அந்த தாட்சணம் ஞானத்தை உண்டாகும். ஞானம் உண்டான மாத்திரத்தை வந்து அவளுக்கு வந்து மோட்சம் ஏற்படும். அப்படின்னு ததேக பரம் தாரக பிரம்மரூபம் வஜேகம் 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 அப்படின்னு பரமேஸ்வரனோட கருணை. அப்படி பரமேஸ்வரர் ராமநாமாவே ஜபிச்சுட்டு இருக்க.
ராமநாமா ஜபிச்சுட்டு இருக்கச்சே இவாளால தபசு ஒன்றும் பண்ண முடியல, நெருங்க கூட முடியல, ஒரே பயம். அதனால நம்ம வந்து சாபத்தை வாங்கிறத விட, நம்ம வந்து அடியை வாங்கிறத விட, நம்ம கீழே ஒருத்தர் வேலை செய்கிற ஒருத்தர் இருக்கார், நம்ம ஒரு மதிக்கவே மாட்டோம். அப்படின்னு ஒருத்தர் யாருன்னா மன்மதன். அந்த மன்மதனுக்கு ரதி தேவியின் மனைவி இருக்கா. அந்த மன்மதனோட வேலை என்னன்னா, ஏதாவது புருஷன் ஸ்திரீ பக்கத்தில் இருந்தாலே அவளுக்குள்ள ஒரு மைத்துன்ய பாவத்தை ஏற்படுவார், எல்லாம் ஒரு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு அந்த பாவத்தை ஏற்படுவார் மன்மதன். அப்படின்னு மன்மதனுக்கு கையில் என்னன்னா கரும்பு வில் இருக்கு, அப்புறம் 5 புஷ்ப பானங்கள் இருக்கு. அந்த 5 புஷ்ப பானங்கள் வந்து தொகுத்தா அந்த ஜீவன் மேலே ஒரு அம்பை ஏவினா அந்த ஜீவன் வந்து கடைசியில் என்ன ஆகும்னா காமவசப்பட்டமே ஆகிடும். அப்படின்னு மன்மதன் வந்து ஸ்பெஷலிஸ்ட். மன்மதன் மூலியமாக தான் நம்ம காரியம் நடக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டான், எல்லாம் வந்து சட்டத்தை போட்டுட்டா. அப்போ மன்மதன் என்ன பண்ணினார், ஓரமாக வந்து மரத்துக்கு ஓரமாக வந்து தன்னை வந்து மறைச்சி நின்றுந்தார். ஏன்னா பரமேஸ்வரனை பார்க்கணுமே, அவரோ ஜட்டாதாரி. அவர் எப்படி இருக்காருன்னா வந்து வெள்ளை வெள்ளேன்னு இருக்கார். அவர் ரூபம் எப்படின்னா பொன்னா திருமேனி புலித்தோலை அரிக்க செய்துன்னு வந்து சுந்தரர் வந்து மரவாடியில் பாடின மாதிரி தங்கமயமான திருமேனி. அது தங்கமயமான திருமேனியில் நெற்றியில வந்து விபூதி. அந்த விபூதி எதுக்குன்னா நம்மளோட சாம்பல், நம்மளோட சாம்பலை வந்து அவர் நெத்திரி ஏன் பூசிக்கிறார்னா, அதான் சிவமகிமை ஸ்தோத்திரம் சொல்றது, ஸ்மசானேஸ்வா கிரீடா ஸ்மரஹர பிசாச்சா சஹச்சரா சிதா பஸ்மாலே மஹ ஸ்ரீகட்டி நிகரோட்டி பரிரஹ அமங்கல்யம் சைலம் தவபவது நாமே வாக்கிலம் சதாபி ஸ்மர்த்துனா வரத பரமம் மங்களவசி. அப்படின்னு பரமேஸ்வரனோட குணம். ஸ்மசானேஸ்வா கிரீடா ஸ்மரஹர பிசாச்சா சஹச்சராக, எப்போதுமே சுடுகாட்டில் இருப்பார், ஸ்மசானத்தில் இருப்பார். ஸ்மரஹர பிசாச்சா சஹச்சரா அப்படின்னு ஸ்மரஹர அவர் எப்படி இருப்பார்னா, யாரை ஸ்மரணம் பண்ணிட்டு இருப்பார்னா, ஒன்று வந்து பிசாச்சர்களாக இருக்கும், யக்ஷர்களாக இருக்கும், பல சமூகங்கள் வந்து பரமேஸ்வரனே அண்டி இருக்கும் பூதகணங்கள் தான் அவர் ஸ்மரணம் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அவர் சொரூபம் என்ன, சிதா பஸ்மாலேபா, சரீரம் முழுக்க விபூதி என்கிற சாம்பலை பூசின்னு இருக்கார். சிகப்பி நிக்கரோட்டி பரிகாஹா, கழுத்தில் என்ன போட்டிருக்காரு, மண்டபட்டு மாலையை போட்டிருக்காரு. அந்த மண்டபட்டு மாலை எதுக்கு போட்டிருக்காருன்னா, நம்ம சம்பந்தம் வந்து பகவானோட சம்பந்தம் ஏற்படணும், அதுக்காக தான். அமங்கல்யம் சைலம், அவரை பார்த்தா எப்படி இருக்குன்னா ஏதோ வந்து பேட் ஒமன்னு தோன்றுறது, ஷைத்தானுன்னு தோன்றதை பார்த்தா. ஆனால் தவ பவத்து நாமே வாக்கிலம், அவரை நீ ஸ்மரணம் பண்ணினா போதும், ஒன்றும் வேண்டாம், அவரோட நாமத்தை சொன்னாலே போதும், அவர் நாமத்தை உச்சாரணம் பண்ணினா ததாபி ஸ்மர்த்துனா வரத பரமம் மங்களமசி, நமக்கு வந்து க்ஷேமத்தை உண்டாக்கும். அப்படி வந்து பரமேஸ்வரோட மகிமை. இல்லை பரமேஸ்வர ஸ்வரூபத்தை பார்த்தோன்னே மன்மதனுக்கு ஒரு ஆசை ஏற்படணுமே, ஆஹா பரமேஸ்வரன் வந்து தொந்தர் பண்ணுறோமே, பாப்பம் அல்லவான்னு வரணுமே. இதுக்காகதான் தேவர்கள் நமக்கு காரியம் கொடுத்துருக்காரு. தேவர்கள் நம்ம காரியம் கொடுத்து உடனே உத்தேசமாக பண்ணணும்னு அந்த எண்ணத்தோடு பண்ணுறா. ஏன்னா இவா தான் நமக்கு வந்து தனத்தை கொடுக்குறா, நமக்கு காசு கொடுத்து ஒரு யுத்தத்தை பண்ண வச்சார், காசு கொடுத்து ஒரு வேலை செஞ்சு வச்சார். அதனால யாராக இருந்தாலுமே பரமேஸ்வரனாக இருந்தாலும் குப்பனாக இருந்தாலுமே சுப்பனாக இருந்தாலுமே நம்ம வேலை நம்ம செய்வோம். நம்ம வந்து அம்பை வந்து தொகுத்து அவர் மேலே ஏவுவோம். அவர் மேலே ஏவின மாத்திரத்தில் பரமேஸ்வரன் அப்போதான் பிரக்ஞை வந்தது. பிரக்ஞை வந்து தன்னோட 3வது கண்ணை திறந்த உடனே மன்மதன் சாம்பலாக போயிட்டார். அந்த சாம்பலாக போன இடம்தான் காமாசிரமம்னு பேர். ஆனால் நான் சாம்பலாக போனோன்னு நிப்பாட்ட மாட்டேன். ஆனால் சாம்பலாக போன இடம் காமாசிரமம். அந்த மன்மதனுக்கு வந்து அம்பாலோட சுயம்பரத்துக்கு அப்புறம் அனுகிரகம் பண்ண உடனே மன்மதனுக்கு வந்து குற்றுணர்ச்சி ஏற்பட்டு என்ன பண்ணார், அம்பாள்கிட்ட வந்து கரும்பும் பானத்தையும் கரும்பும் வந்து அம்பையும் வந்து அத்தனையும் சமர்ப்பணம் பண்ண. அதாவது காமாட்சியாக அம்பாள் வந்து நமக்கு சேவை சாதிக்கிறார் நிற்கும் காஞ்சிபுரத்தில். அந்த கரும்பு என்னன்னா மன்மதனோட அன்பு, மன்மதனோட வில்லு. அப்புறம் கையில் வந்து 5 புஷ்பம் இருக்கே, 5 பெட்டல்ஸ் இருக்கு. அந்த 5 பெட்டல் புஷ்பம் இருக்குன்னா 5 பானம் மன்மதனோடது. அந்த 5 பானமும் 5 அவர் கரும்பு வில்லும் வந்து எது கொடுத்துருக்கானா, உன ஸ்மரணம்னா மனசால வற்ற காமம் யாருக்கும் வராது, யாருக்கும் வந்து கண்டபடி டிசைர் வரவே வராது, தன் அண்டி தொந்தரவு பண்ணாது அப்படின்னு காமாட்சியோட சொரூபம். அப்படின்னு பரமேஸ்வரன் வந்து பஸ்மம் பண்ணி நடந்தா காமாசிரமம்னு. இந்த இடத்துல தான் வந்து இப்போ அமங்கலமா இருக்கு. அப்போ வந்து அமங்கலமா வச்சே ராமர் கேட்டார், யாருபா வந்து தொந்தரவு பண்றா அப்படின்னு ராமர் கேட்கச்சே விஸ்வாமித்திர வந்து சமாதானமா சொல்ற. விஸ்வாமித்திர சமாதானமா சொல்றச்சே வந்தது வேறு யாரும் இல்லப்பா, தாட்டக்க அவரோட புத்திரர்களான மாரீச்ச சுபாவம் வந்து நிச்சயம் இந்த இடத்துல வந்துட்டே இருக்கா. இங்க வந்து வர
யார் யஜ்யம் பண்றா, யார் சந்தியாவனம் பண்றா, அவளை தொந்தரவு பண்ணி அவளை எல்லாரும் கபலீகரணம் பண்றா. ஏன்னா அவளுக்கு நரமாம்சம் ரிஷிமாம்சம் மேல அளவற்ற வெறி. எதனால அளவற்ற வெறி ஏற்பட்டது? ஏன்னா அவ்வளோ ஸ்திரீயாச்சே. அப்படி ராமர் கேட்கச்சே அவர் சொல்றாரு, அதுக்கு ஒரு கதை, அது ஒரு பூர்வ விற்த்தாந்தம் இருக்கு. ஒரு யக்ஷராஜா இருந்தார். அந்த யக்ஷராஜனுக்கு சுகேத்துன்னு பேர். அந்த சுகேத்து வந்து 16 வருஷமா வந்து பிரம்மா நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிரம்மா நோக்கி தபஸ் பண்றச்சு பிரம்மா வந்து பிரத்யட்சமா வந்து தரிசனம் கொடுத்தார். தபஸுக்கு பலனாக ஏதாவது வரம் கொடுக்க வேண்டுமே அப்படின்னு வரத்துக்கு வந்து அனுகிரகம் பண்றதுக்காக சுகேத்து ஒரு வரம் என்ன வந்ததுன்னா, எனக்கு வந்து புத்திர சந்ததி வேணும். அந்த புத்திரன் எப்பேற்பட்டவனா இருக்கணும்னா 1000 யானைக்கு பலத்துக்கு துல்லியமா ஒரு புத்திரன் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் பிரம்மா ஒரு சிரிப்பு சிரிச்சார். ஏன்னா இவனோ வந்து கேட்டது, இவனோ யக்ஷன், இவனுக்கு என்ன கெப்பாசிட்டி இவன் தான் கேட்பான். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், 1000 பலம் உள்ள பிள்ளைய கொடுத்தான்மை, அவனுக்கு விவாகம் பண்ணிட்டான்மை, அவன் பொட்டி பாம்பா அடங்கி போயிடுவான். அதனால நம்ம ஒண்ணு பண்ணுவோம், ரிவர்ஸா பண்ணுவோம், 1000 பலம் உடைய ஒரு ஸ்திரீயை கொடுப்போம். அப்போ எப்படி இருப்பா யோசிச்சு பாரு, பயங்கரமா இருப்பா. அப்புறம் பயங்கரமான இந்த ஸ்திரீயை வந்து வரமா கொடுத்ததுக்கு அப்புறம் அது குழந்தைக்கு தாட்டகைன்னு பேர் வச்சுட்டார். அந்த தாட்டகையை சின்ன வயசுலேருந்தே வந்து பாலனை பண்ணி நல்லபடியாக வளர்த்துருந்ததுக்கு அப்புறம் கடைசியில் வந்து அவளுக்கு சமமான சுண்டன்னு ஒரு யக்ஷன், அந்த சுண்டன்னு ஒரு யக்ஷனுக்கோட விவாகம் பண்ணினான். அப்படின்னு அவள்கிட்டேந்து மாரீச்சன் சுபாவு 2 புத்திரர்கள் வந்து பிறந்தார். அப்படி பிறக்கச்சே சுண்டனோ வந்து சிவனேன்னு இருக்காம போய் அகஸ்தியரை நோக்கி வந்து தன்னோட பிரபாவம் என்னன்னு வந்து சண்டை போட ஆரம்பித்தார். தான் யாரும் வந்து சண்டைக்கு வந்து கிளப்பி விட ஆரம்பித்தார். அகஸ்தியரோட பிரபாவம் என்ன, சின்ன மூர்த்தி கீர்த்தி பெருசு. அதனால் அச்சுதாயனமானு வந்து ஒரு குடிச்சார் ஆச்சப்படத்தை. அந்த குடிச்சதுனால மொத்த சமுத்திரமே வந்து அகஸ்தியர் வாய்க்குள்ளே போயிடுச்சு. அப்படின்னு அகஸ்தியரோட விளையாடலான்னு எண்ணத்தோட கர்வத்தோட வந்தாருமா சுந்தர். அப்படி வந்ததுக்கு அப்புறம் அகஸ்தியருக்கு வந்ததே கோபம். இவன் வந்து நம்மளை வந்து கலைக்கணும்னு பார்க்குறானே, அதனால இப்படி போட்டு விட்டோன்னு இவன் நம்ம மேலே அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதில் வந்து வெறும் ஹூங்காரம், அந்த ஹூங்கார மாத்திரத்தில் வந்து சுந்தரன் வந்து காலகட்டி அடைச்சிட்டான். அதுக்கப்புறம் இவாளுக்கு ஒரே கோபம். தாட்டகையும் மாரீச்சனும் சுபாவும் 3 பேருக்குமே ரௌத்ரம். அகஸ்தியனை சமாப்தி பண்ணியே தீரணுமே, என்ன தேவையை வந்து ஆத்துக்காரன் வந்து சமாப்தி பண்ணினார். உடனே அவர் ரத்தத்தை குடிக்கணும் அந்த எண்ணத்தோட வந்து கையில் வந்து ஆயுதத்தை கொண்டு வந்து அகஸ்தியரை வெட்டணும்னு போனார். அகஸ்தியருக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாக வந்ததுக்கப்புறம், நீ ஸ்திரீயா இருந்து வந்து கருணை இருக்கணும், உனக்கு அச்சம்படம் போய் நாயனம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தாலும் நீ உத்தம ஸ்திரீ. நீ எப்போத விலகினியோ, எப்போ ஒருத்தரை வந்து அடிச்சு சமாப்தி பண்றியோ நினைச்சியோ, நீ வந்து நரமாம்சம் சாப்பிடும்படியா ராட்சசால கடை அப்படின்னு 3 பேரும் சாபத்தை கொடுத்துட்டார். அது 3 பேர் சாப மாத்திரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவா மூவரும் எல்லாரையும் சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு. யார் யஜ்யம் பண்றாலோ, யஜ்யம் பண்ற மகரிஷியை வந்து அவ சுவாகா சொல்றச்சே, இவா வந்து சுவாகா பண்ற மகரிஷியே சுவாகா பண்ணிட்டு இருக்கா. இப்படின்னு இவா எல்லாரையும் வந்து சமாப்தி பண்றா. அப்புறம் அதனால வந்து ஜன நடமாட்டமே இல்லை. அப்புறம் அங்க வந்தாலே யாரும் கால் வைக்க முடியாத மாதிரி ஒரு பயம் ஏற்படுறது. பயம் ஏற்படுறச்சே முதல்ல தாட்டகா வர. அந்த தாட்டகா வந்து அவ்வளோ தூங்கிட்டு இருக்கா. இப்போ ராமரோ காலங்காத்தால வேலையில வந்து விஸ்வாமித்ரோட காமாசிரமத்தில் இப்பதான் பிரவேசம் பண்ணினார். பிரவேசம் பண்ணதுக்கப்புறம் இப்போ ராமரோ வந்து லேசாக தயங்கினார். சமாப்தி பண்ணியே தீரணும்னு மனசு தோணித்து ராமருக்கு. அப்புறம் ராமர் கையில வில்லும், குட்டி ராமர் 13 வயசு ராமர் கையில வில்லும் போல ராமர் போயிட்டு பிரவேசம் பண்றச்சு தாட்டகைக்கும் மோப்பம் ஜாஸ்தி. ஏதாவது ஒரு நரமாம்சம் பார்த்தா, ஆஹா நரமாம்சம் வந்ததுன்னு வந்து ஓடி பாஞ்சு அதை கபலீகரணம் பண்ணிடுவார். ஆனா அவருக்கோ விசேஷமா வருது. ஏன்னா நல்ல யுவா வந்திருக்கானே, வாசனையா இருக்கானே, இன்னும் நல்லா வந்து அவளை கபலீகரணம் பண்ணிடலாமே அப்படின்னு ஒரு வெறி வந்து. அந்த வெறி வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, திடீர்னு வந்து ராமரை கபலீகரணம்னு பண்ணணும் போனா, ராமரை பார்த்தோன்னு ராமருக்கு ஒரு தயக்கம் ஏற்பட்டுருச்சு. தாடகானாம பத்ரந்தே யக்ஷீவை துஷ்டச்சாரிணி ஏனாம் ராகவதுர் விருத்தாம் யக்ஷி பரமதாருணாம். பயங்கரமா இருக்கா யக்ஷி. கோ பிராமணிதாய ஜெகிதுஷ்ட பராக்கிரமம் நஹிதே ஸ்ரீ வதகுதே கிருணா காரியா நரோத்தம. ராமர் லேசா தங்கினார். ஸ்ரீயாச்சே முதல்ல வந்து யுத்தத்துக்கு வந்து விஸ்வாமித்திரன் அழைச்சின்னு போனார். சரி,
ஆனால் முதல்ல என்கவுண்டர் யாரை பண்ணோம்னா ஒரு ஸ்திரீயை என்கவுண்டர் பண்ணணுங்க. ஒரு ஸ்திரீயை வதம் பண்ணணும்னு ஒரு பெரிய டாஸ்க்கை நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம பேர்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சா, அதனால எவ்வளோ தீவிரவாதிகள் வந்து இருக்கா. ஒரு பழைய பிரதான மந்திரியே வதம் பண்ணதே ஒரு ஸ்திரீ தான். இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் அது வதம் பண்ணதே ஸ்திரீ. அந்த ஸ்திரீகளுக்கு எவ்வளோ சித்திரவதை கொடுக்கணுமோ கொடுத்தா. ஏதோ ஸ்திரீ பரவாயில்ல விட்டுன்னு விட, சட்ட நீதியே என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுத்துருக்கார். அதே மாதிரி ராமரோ லேசாக இங்கே தயங்கினார். ராமர் லேசாக தயங்கரிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா தாட்டக வந்தாரே, ஸ்திரீயாச்சே வேணானவர். அப்புறம் விஸ்வாமித்திரர் மேற்கொண்டு சொல்றார், குரோ பிராமண ஹிதாத்தாக ஜெகி துஷ்ட பராக்கிரமம், அவளை சமாப்தி பண்ணிடு, அவளை இப்படியே விட்டான்வே கோ பிராமணருக்கு காரி ஏற்படும், தேவர்களுக்கு சரியான அவிர்வாகம் கிடைக்காது. அப்புறம் என்ன ஆகுனா, இங்க எப்படி துர்பிக்ஷம் இருக்கோ தேவலோகத்துக்கும் துர்பிக்ஷம், அங்க வளர்ச்சி இருக்கும், அங்க என்ன டிராப் இருக்கும், இத்தனை பிரச்சனைகளும் இருக்கும். அதனால ராமா இப்போதான் தக்க சமயம், உடனே தாட்டகையை சமாப்தி பண்ணிடு அப்படின்னு சொன்ன உடனே அதர்மணிரதான் ஆரியோ ஹட்டா புருஷதத்தமேஹி தஸ்மாதேனாம் கிருணாம் தெக்வா ஜகிமச்சாசனான் இருக்க விஸ்வாமித்திர வாக்கியத்தை வேத வாக்கியமாக எடுத்துக்கொண்டு தாட்டகையை கல்லை ஏவினா. கல்லையை வச்சு அந்த கல்லை ஏவின பிரதி பதிலாவது ராமர் அம்பை தூக்கி சாச்சிட்டா. அம்பை தூக்கி சாச்சதுக்கு அப்புறம் தாட்டகையோ பெரிய ரூபம். அந்த பெரிய ரூபமான தாட்டகையை என்ன பண்ணினார்னா, சொல்வொக்கும் கடிய வெகு சுடுச்சரம் கரிய செம்மல் அல் ஒக்கும் திறந்தனமேல் விடுதலும் வைரக்குன்ற கல் ஒக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கரன்று கல்லா புல்லார்க்கு எல்லோர் சொன்ன பொருள் எட போயிற்றே அன்றே. அப்படி கமலாட்டாழ்வான் சொல்ற கமராமாயணத்துல சொல்வொக்கும் கடிய வேக சுடுச்சரம் அப்படின்னு ராமர் தாட்டகையோட ரூபத்தை பார்த்தா, தாட்டகையோ கருகருன்னு இருக்கா. ராமர் எப்படி கருப்பா இருக்காரோ தாட்டகா ராமரை விட கருப்பா இருக்கார். கருப்பா இருக்கா, ஒருவேளை பெரிய கார்மேகமா ஒருவேளை இருட்டுச்சா அப்படின்னு ராமருக்கு மனசு தோணிட்டு, ஏதோ காலையில யுத்தம் பண்றமா இல்ல ராத்திரி வேலை யுத்தம் பண்றமான்னு ராமருக்கே ஆச்சரியப்படும்படியா அவ்வளோ கருகருன்னு இருக்கா தாட்டகை. அந்த தாட்டகையோட ரூபத்தை பார்த்த உடனே சொல்லுக்கும் கடிய வேக சுடுச்சரம். அப்புறம் ஒரு பானத்தை புகட்டினார். ஒரு பானத்தை தாட்டகை மேல ஏவனோன்னு புரிய வச்சார். ஏன்னா ஒக்கமான ஒக்கபத்தி அப்படின்னு ராமரோட பெருமையை அவர் ஒரு வார்த்தை பேசுவார். அப்புறம் ராமோ துர்நாவி பாசத்தே அப்படின்னு பின்னாடி வரும்போது அயோத்தியா காண்டத்துல அவர் மறுவார்த்தை பேசவே மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை பேசுவார், சொன்னதுதான். அப்புறம் ஒக்க பானை, ஒரே ஒரு பானை. அந்த ஒரே ஒரு பானை என்னன்னா ஒரே ஒரு அம்புக்கு வேல்யூ உண்டு. அந்த ஒரே ஒரு அம்புக்கு வேல்யூ உண்டு தான் பின்னாடி இப்போ பார்க்கவே போறோம். இப்போ பரசுராம கருமங்கத்துல இன்னைக்கே பார்க்க போறோம் அப்படின்னு அந்த ஒக்க பானை. அப்புறம் ஒக்கபத்தி அப்படின்னு ஒரே ஒரு பத்னி சீதையை தவிர வேற எந்த ஸ்திரீயும் பார்த்ததில்லை அவர் அப்படின்னு தாட்டக வந்தா. சொல்லுக்கும் கடிய வேக சுடுச்சரம் அப்படின்னு அம்ப வேகமா ஏவினா. கரிய செம்மல் அள்ளொக்கும் திறந்தனமேல் விடுதலும் அப்படின்னு அள்ளொக்கும் திறந்தனமேல் விடுதலும். அதனால அது மனசுல அடிச்சார். அந்த மனசுல அடிச்சு எப்படின்னா அது ரொம்ப நேரம் நிக்கல. எப்படின்னா திருந்தர கேஸு கிடையாது நீங்க கஷ்டமா கம்பர் சொல்ற. ஏன்னா ஒருத்தர் துஷ்ட காரியம் பண்றா, ஒருத்தர் பயங்கரவாதி பண்றா. தீவிரவாதி கூட தப்பான வார்த்தை கிடையாது. ஏன்னா தீவிரவாதினா அவன் காரியத்தை கொள்கையில உறுதியா இருக்காது. பயங்கரவாதி தான் தப்பான வார்த்தை. ஒருத்தர் பயங்கரவாதம் பண்ற, லோகத்தையே கஷ்டம் உண்டாக்கணும், அப்புறம் பெரிய பாம்பெல்லாம் போடணும் அப்படின்னு இருக்கிறவருக்கு நீ அவனுக்கு ஹிதோபதேசம் பண்ணினா, அவனை நீ பகவத்கீதை சொல்லினா, ஏமா ஏன் எல்லாரையும் இம்சை பண்ற, எல்லாரும் அண்ணனாச்சே அவன் தம்பியாச்சேன்னு சொன்னா நான் நம்மளை போட்டு தள்ளிடுவான். அதனால அல்வொக்கும் திறந்தன மேல் விடுதலும். அதனால என்ன சொல்லியோ இல்லை சமாதானப்படுத்த முடியாது. ஷீ இஸ் பியாண்ட் ரிப்பேர். அதனால இவரை சமாப்தி பண்ணியே தீரணும். விடுதலும் வைரக்குன்று கல்வொக்கும் நெஞ்சில் தங்காது. அப்படி வஜ்ரமயமான ஹிருதயம், அப்படி கல்லாட்டமா ஹிருதயம் இருக்கு, கருங்கலாட்டமா ஹிருதயம் இருக்கு. கருணையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அடிக்கணும் கொல்லணும்னு அந்த ரிவெஞ்ச் பண்ணணும்னு இந்த வெறியோடையே இருக்கா. அப்படி கல்வொக்கும் நெஞ்சு தங்காது அப்புறம் கழன்று கல்லார் புல்லாருக்கு நல்லோர் சொன்ன பொருள் ஏடை போயிட்டு அண்டே. அத்தகையான விஸ்வாமித்திர வச்சனத்தை கேட்டு தாட்டகையை வதம் பண்ணியே. அந்த தாட்டகையை வதம் பண்ணா என்ன ஆச்சுன்னா, ஒரு விருட்சம் எப்படி கீழே விழுமோ, ஒரு மலை எப்படி கீழே விழுமோ, அதாவது பெரிய ரூபமான தாட்டகை ராமர் மார்பில் அடிச்சார். அடிச்ச மாத்திரத்தை தாட்டகை இந்த வலி தாங்காம அவஸ்தையில மலை கீழே விழுந்தாட்டமா தாட்டகை கீழே விழுந்துட்டார்.
தாட்டகையை சமாப்தி பண்ணிட்டார். சமாப்தி பண்ணதுக்கப்புறம் எல்லா தேவர்களும் புஷ்ப மழை பொழிகிறா. எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு வந்து எல்லா ஜெயகோஷம் போடுறா. அப்புறம் வந்து விஸ்வாமித்திரர் காடமாக ஆலிங்கனம் பண்ணினார். ஆலிங்கனம் பண்ணதுக்கப்புறம் ஓரமாக அந்த கரையில் வந்து சரையுக்கும் கங்கைக்கும் ஓரமான கரையில் வந்து இவ வந்து ஒரு 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 ஆசிரமத்தை நியமனம் பண்ணி தங்க வச்சார். ஆசிரமத்தை நியமனம் தங்கம் பண்ணி வச்சதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் வந்து அஸ்திர ரகசியத்தை வந்து சொல்லி கொடுத்தார். அந்த அஸ்திர ரகசியத்தில் வந்து இங்கே பொதுவாக வந்து ஒரு அஸ்திரத்தை வாங்குறது வந்து ரொம்ப சாமானிய விஷயம் கிடையாது. அஸ்திரமோட விஷயம் என்னென்னா தேவர்களை சாட்சாத்காரம் பண்ணணும். தேவர்கள் வந்து நமக்கு வசப்படணும். அத்தகையான வசம் அதான் ராமரோட குணங்கள். கஸ்ய பிப்பேதி தேவாச்ச ஜாதரோஷ செய்யுகே அப்படின்னு நேற்று தினம் பார்த்தோம். ராமரோட குணங்கள்ல ஒத்தனா அப்படின்னு கஸ்ய பிப்பேதி தேவாச்ச தன்னோட பிரபாவத்தினால தன்னோட தபஸினால எல்லா தேவர்கள் வந்து தான் சொன்ன சொல்படி கேட்பார். அப்படிங்கிற அத்தகையான விஸ்வாமித்திரோட அனுகிரகத்தில் வந்து எல்லா அஸ்திரங்களையும் பெற்றுக்கொண்டார். அப்புறம் முக்கியமான தீட்சை நியமத்தோடு இருந்தார். அப்புறம் முக்கியமான பல அதிபல மந்திரத்தை பெற்றுக்கொண்டார். அந்த பல அதிபலோட மந்திரமோட சூக்ஷ்மம் என்ன? அந்த பல அதிபல மந்திரம் சூக்ஷ்மம் என்னன்னா, ரொம்ப நேரம் வந்து பிரயாணம் பண்ணினா பசி வராது, பசிக்காது. அப்புறம் வந்து காலக்கிரமையில வந்து தூக்கம் வராது. எப்போ தூங்கணும்னு நினச்சா தூக்கம் வரும், எப்போ சாப்பிடணும்னு நினச்சா ஆகாரத்தை சாப்பிடணும்னு ஒரு நிலைமை வரும். அப்புறம் வந்து யுத்தம் வந்து எவ்வளோ நேரம் வேணால் பண்ணலாம், முயற்சிக்கணும்னு நினச்சா எவ்வளோ நேரம் வேணால் முயற்சிக்கலாம். அதுதான் வந்து பின்னாடி ராமருக்கு உபகாரமாக இருந்தது. ராட்சசால வந்து எப்படி சமாளிச்சார் அப்படின்னு கேள்வி வந்துதான் இந்த பல அதிபல மந்திரம் தான். இந்த பல அதிபல மந்திரம் வந்து விஸ்வாமித்திரர் வந்து அத்தனையும் ராமரோட மந்திரத்தில் வந்து விதயத்தில் தெளிச்சுட்டார். விதயத்தில் அத்தனையும் அனுகிரகம் பண்ணினார். அனுகிரகம் பண்ணதுக்கப்புறம் அஸ்திரங்களை எப்போ உபதேசம் பண்ணினாரோ அப்போ எல்லா தேவர்களும் வந்தார். எல்லா தேவர்களும் லைனா நின்றார். ஆக்னேயாஸ்திரம் சொன்னா அக்னி பகவான் வந்தார். பிரம்மாஸ்திரம் சொன்னா பிரம்மதேவர் வந்தார். வாருணாஸ்திரம் சொன்னா வருணதேவர் வந்தார். அப்புறம் வந்து சூரியனோட அஸ்திரம் சொன்னா சூரிய பகவான் வந்தார். அப்புறம் வந்து சந்திரனோட அஸ்திரம் வந்தா மானவாஸ்திரம் வந்தா சந்திரன் வந்தார். அப்படின்னு எல்லா தேவர்களும் ஐந்திராஸ்திரம் வந்தா இந்திரன் வந்தா, இப்படின்னு எல்லா தேவர்களும் வந்தார். அப்புறம் பாசுவதாஸ்திரம் வந்தா பரமேஸ்வரன் வந்தார். அப்புறம் வைஷ்ணவாஸ்திரம் வந்தா சிவன் நாராயணரே வந்தார். இப்படின்னு ஒரு அத்தியாயம் முழுக்க என்னெல்லாம் ஆஸ்திரம் வாங்கினார் ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வரார். நாகாஸ்திரம், கருடாஸ்திரம், எல்லா ஆஸ்திரம் சொல்லிட்டே வரார். அதுக்கு உண்டான தேவர்கள் வந்து எப்படாரும் வந்து கூட்டமாக சந்தியா வந்து எப்படி வந்து திருப்பதிக்கு வந்து எல்லாருமே கூட்டமாக வந்து நிற்பாரோ லட்டு வாங்குறதுக்கு பிரசாதத்தை வந்து நிற்கிற மாதிரி அப்படி எல்லா தேவர்களும் லைனாக நின்றார். அப்படி எல்லா தேவரும் லைனாக நின்றதுக்கப்புறம் எல்லாம் கை கட்டி வாயை பொத்திண்டு ராமா இப்போ வரலாமா, ராமா இப்போ வரலாமா அப்படின்னு எல்லாரும் வினயமாக கேட்குறா. எப்படி இருந்ததுன்னா வந்து கலியுகத்தில் வந்து நம்மாழ்வார் வந்து பெருமாளை நினச்சி பாடுறச்சு. அப்போ என்னாச்சுன்னா 108 திவ்யதேசம் என்னாச்சுன்னா அப்படி எல்லாம் லைனாக நின்றார். எல்லாம் லைனாக நின்று ஒன்று ஒன்றா ஸ்ரீரங்கம், அப்புறம் ரங்கநாத பெருமாள், திரு வெங்கடாஜலபதி எல்லாரும் ஒன்று ஒன்றா வந்து என்னை பற்றி பாடுன்னு ரிக்வஸ்ட் பண்ணுறேன். எப்படி வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டிகிட்ட வந்து ஆட்டோகிராஃப் கொடுன்னு வந்து கேட்குறாரு. அந்த மாதிரி ராமபிரான்ட்ட வந்து எல்லா தேவர்களும் வந்தார். எல்லா தேவர்களும் வந்ததுக்கப்புறம் ராமர் வந்து ஒரு சிரிப்பு சிரித்தார். ஒரு சிரிப்பு சிரிச்சதுக்கப்புறம் சொன்னார், நான் எப்போ ஸ்மரணம் பண்ணுறேனோ அந்த சமயத்தில் தற்சமயத்தில் நீ வந்தால் போதும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் காட்டுன்னு மறைஞ்சதுக்கு அப்புறம் அதே நான் அப்போ வந்து திடீர்னு வந்து இப்படின்னு பிரயாணம் பண்ணிகிட்டே வரார். பிரயாணம் பண்ணி அர்த்தனால வேற சங்கடம். யாருன்னா தாட்டகையை சமாப்தி பண்ணிட்டார். இப்போ 2 புத்திரர்கள் வரார். மாரீச்சன் சுபாவும் வந்தார். திருப்பியும் தொல்லையை கொடுக்கணும்னு வந்தார். இப்படின்னு அவள் அம்மாவோட காலகத்தி வந்து அவளால் தாங்க முடியல. யார் வதம் பண்ணாருன்னு உடனே பழி வாங்கணும்னு வந்து எல்லாரும் ஆட்கள் அனுப்பிச்சார். ஆட்கள் அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த சமயத்தில் ராமபிரான் இப்போதான் அஸ்திரத்தை வாங்கினார், பலாதிவல மந்திரத்தை வாங்கினார். எல்லாம் வந்து கையில் இருக்கு. அதனால லக்ஷ்மணரை பார்த்தார். நமக்கும் அஸ்திரத்தை பிரயாணம் பண்ணுறதுக்கு சமயமே கிடைக்கல. இப்போ லக்ஷ்மணா ஒன்று பண்ணலாம். நம்ம இப்போ அசுரர்கள் வந்து மேலே வந்துட்டே இருக்கா. இப்போ மேலே வந்துட்டு இருக்க அசுரன் என்ன பண்ணலாம், நமக்கு என்ன அஸ்திரம் தோன்றதோ அடித்து அவளை வந்து வீழ்த்திடலாம் அப்படின்னு சுபாவு வந்தா. சுபாவு வந்து வாயை பிளந்து ராவண கபலீகரணம் பண்ணணும்னு ஆகாசமாகத்தான் வந்தார். அப்படின்னு ஆகாசமாக சஞ்சாரம் பண்ணிச்சு. ராவர் என்ன பண்ணார், கையில் வந்து தனுஷ் எடுத்தார். தனுஷ் எடுத்து ஆக்னேயாஸ்திரம் அக்னி பகவானை வந்து மந்திரத்தை பண்ணார். அக்னி தேவனை வந்து தியானம் பண்ணி அக்னியோட மந்திரம் என்ன, அக்னியோட ஆவான மந்திரம்னா அத்தனை கிரமங்களையும் வந்து அந்த அம்புல தொகட்டி அந்த அம்புல வந்து அத்தனையும் அபிமந்திரம் பண்ணி என்ன பண்ணார்னா மேலே வந்து குறி வச்சுட்டு சுபாவு மேலே ஏவினார். அப்படி சுபாவு மேலே ஏவினதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா சுபாவோட மார்பு பொலர அது சுபாவோ என்னாச்சுன்னா
சரீரம் பொச 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 பொசன்னு மேலே எரிஞ்சுட்டு இருக்கு. எப்படி பட்டாசு வெடிச்சா இருக்குமோ அந்த மாதிரி சுபாவு சரீரம் வந்து பொச பொசன்னு எரிஞ்சுட்டே இருக்கு. இதை பார்த்தோன்னே லக்ஷ்மணருக்கு உற்சாகம். ஆஹாண்ணா சுபாவு சரீரம் பொச பொசன்னு எரியுது அப்படின்னு பார்த்த உடனே மாரீச்சனும் சும்மா இல்லை, அவரும் வந்து எடுத்து ராமரை தாக்கணும்னு வந்தார். ராமர் ஒரு சிரிப்பு சிரிச்சார். சுபாவு மாதிரி ஒன்றும் பயங்கரமான அசுரம் மாதிரி தெரியல, நானும் ஒன்று பண்ணலாம். ஏன்னா தாட்டக்கையும் காலை கட்டி அடிச்சுட்டா, சுபாவுக்கும் வந்து இப்போதான் கட்டு முன்னாடி வதம் பண்ணிட்டேன், யாரா ஒருத்தராவது விட்டு வச்சுக்கணும். ஏன்னா சத்திய தர்மம் அது, இவ்வளோ பேர் யுத்தம் பண்ணுறான்மே, யாரா ஒருத்தரை விட்டு வைக்கணுமே. எதுக்கு ஒருத்தரை விட்டு வைக்கணும்னா இந்த விஷயத்த போய் யார் வந்து எதுக்குறாரோ அது எதுக்குறவன்ட்ட போய் செய்தி சொல்லணும். அதனால எல்லாரையும் நம்ம சமாப்தி பண்ணிட்டோம், அசுரத்தை போட்டு ஏதாவது சமாப்தி பண்ணினோம். ஆனால் மாரீச்சனும் பார்த்தா வந்து அப்படி பெரிய அசுரன் மாதிரியே தெரியல. அதனால என்ன பண்ணார், மானவாஸ்திரம்னு அஸ்திரம். மானவாஸ்திரம் இங்கே வந்து மனசு சந்திரன் நோக்கி அஸ்திரம். அது மனசுக்கு ஒரு குழப்பத்தை உண்டாகும் அப்படின்னு ஒரு மயக்கத்தை உண்டாகும்படியான அஸ்திரத்தை வந்து மாரீச்சனை நோக்கி ஏவினார். அந்த மாரீச்சனோ சமயத்தில் சாவ அந்த அடியை வாங்கி என்ன ஆச்சுன்னா 100 யோஜனை 1000 யோஜனை தூரத்தை வந்து கடலோரத்தை தள்ளி விட்டார். கடலோரத்தை தள்ளி விட்டோன்னே வந்து சமுதிரத்தை முக்கும்படியாக வச்சார். முக்கும்படியாக வச்சு அப்பா நம்ம போய் சேர்ந்துருவோமே, சமாப்தியாக வச்சா நம்ம கதை நினச்சோன்னே பட்டுன்னு வந்து எழும்பும்படியாக வச்சார். அதுக்கப்புறம் அப்பா நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி திரும்பி முக்க வச்சார். இப்படின்னு 7 சமுத்திரங்களில் முக்கும்படியாக வச்சுட்டார். இப்படி 7 சமுத்திரப்படியாக முக்கும்படியாக வச்சோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணா, அலறடிச்சுட்டு ஓடி போய் கைலாசத்துக்கு போனான். ஏன்னா நிறைய சாதுக்கள் இருப்பாரு ஹரித்வார் ரிஷிகேஷில். சில சாதுக்கள் என்ன பண்ணுவா, காஷாயம் தரிச்சுட்டு இருப்பார். காஷாயம் தரிச்சமா எல்லா சன்னியாசியுமா எல்லாரும் காஷாயத்தை காவியை கட்டின்னு இருப்பா. காவி கட்டுறச்சு என்ன பண்ணுவா, ஏதாவது ஆத்ம விஷயம் பேசுவா, ஏதாவது பேசுவான்னு தூரத்தில் பார்த்தா அப்படி தெரியும். ஆனால் வாஸ்தவமாக பார்த்தா நம்ம கதையே தான் பேசிட்டு இருப்பா. அப்படி நம்ம கதை பேசுகிற சாதுவா அந்த மாரீச்சன் போயிட்டார். ஏன்னா நம்ம காஷாயம் போட்டால் ராமர் நம்ம மேலே கை வைக்க மாட்டாரு. அதனால நம்மளை காப்பாற்றிக்கிறது ஒரே வழி என்ன, ஜடையை வளர்த்துப்போம், நல்லா தாடியை வளர்த்துப்போம், அப்புறம் ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டுப்போம். அப்புறம் வந்து இவாளெல்லாம் சிவசிவான்னு சொல்கிறாலும் நம்மளும் சிவசிவான்னு சொல்லிட்டு வந்து சோனகிரியா நம்மளும் போயிடுவோம். அப்படின்னு சோனகிரியா சோப்பலாங்கியா நம்மளும் போயிடுவோம். அப்படின்னு போய் கைலாசத்தில் என்ன பண்ணார்னா எல்லா சிவகணங்களும் சேர்ந்து இவரும் ஒரு சிவகணலாக போய் உட்காந்துக்கு அப்புறம் அப்பா யார் கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு மாரீச்சனுக்கு யார் கண்ணிலையும் அட்ரஸும் கொடுக்கல. அன்னிலேருந்து மாரீச்சன் அட்ரஸ் யாரும் கொடுக்காம அங்கேயே சிவனேன்னு இருக்கார் அப்படின்னு மாரீச்சனை வந்து மயக்கடிக்கும்படியாக வச்சார். சுபாவை வதம் பண்ணிட்டார். இப்படின்னு அசுரர்களை வதம் பண்ணதுக்கப்புறம் விஸ்வாமித்திரருக்கு ஒரே வாத்சல்யம். விஸ்வாமித்திர ஒரே வாத்சல்யம், எங்களுக்காக இத்தனையும் தியாகம் பண்ணி யுத்தம் பண்ணினாரே அளவற்ற பிரேமபாவத்தோட காடமாக ஆலிங்கனம் பண்ணிட்டார். காடமாக ஆலிங்கனம் பண்ணதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் வந்து என்ன பண்ணார்னா ராமபிரானை வந்து காடமாக ஆலிங்கனம் பண்ணதுக்கப்புறம் இவா வந்து ஸ்தானத்துக்கு வந்துட்டார். ஸோ ஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம் ராமரும் பட்டுமெத்தையில் படுத்தவர். ஏன்னா சத்திரியனாச்சு, ராஜா வீட்டு பிள்ளையாச்சு. அப்படின்னு ராமரோ பட்டு மேடையில் படுத்தவர். ஏதோ கௌசல்யை பாடினாரோ இல்லையோன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா இந்த குழந்தை இப்போ வந்து எல்லா வசதியை விட்டு வந்திருக்கே, இவா கையை பார்த்தா இவா முகத்தை பார்த்தா அப்படி ஒரு விலாசம், அப்படி ஒரு தெளிவு, அதை காட்டி ராஜா வீட்டுக்குள்ளே சொல்லவே வேண்டாம். அப்புறம் கை பார்த்தானே இப்பேற்பட்ட பலம், இப்பேற்பட்ட பௌருஷம் 13 வயசுல அப்படின்னு ஒரு ஆசையோடு என்ன பண்ணாருன்னா விஸ்வாமித்திரர் வந்து இவாளை தூக்கும்படியாக வந்து ஒரே ஒரு வழி என்னன்னா வந்து என்ன, தசரத ரிபசூனு சத்தமாபியாம் மிகச்சயனே அனுசுதே சொரோசிதாபியாம் குஷிகசுதவச்சோ லாலிதாபியாம் ஷனமிவசா விபவோ விபாவரீச்ச அப்படின்னு தசரதர் வந்து தசரத சூனுவான ராமபிரானை வந்து எப்படி தூங்க வைக்கிறது அப்படின்னு ஆலோசனை பண்ணுறச்சு. ராமரும் வந்து லட்சுமணரும் தற்செயலாக தூங்கிட்டார். அதை பார்த்துட்டே அனுபவிச்சுட்டு இருக்கார். திருணசயனே அனுதினே சொரோச்சிதாபியா அந்த முக்க விலாசத்தை பார்க்குறார். அந்த முக்கத்தை பார்த்த உடனே குழந்தையோட மண்டையை தடவுறார். மண்டையை தடவிட்டு வந்து தூங்குபான்னு வந்து தட்டுறார். குஷிக சுத்தவச்சோ லாலிதாபியாம் அப்படின்னு லாலனம் பண்றார். என்னதான் குலசேகர வந்து மனுபுகள் கோசலேதன் மணிவாயிறு வைத்தவனே அப்படின்னு அந்த ஸ்தானத்தை பாடினாரோ முதல்ல ராமாயணத்துல தாலாட்டு யாரு பாடினார்னா நம்ம விஸ்வாமித்திர மகர்ஷியை தான். அப்படி விஸ்வாமித்திர மகர்ஷி வந்து தாலாட்டு அவர் பாடினார். அது தாலாட்டு பாடின உடனே அந்த குழந்தை வந்து நிஷப்தமா ஒரு அமக்கம் இல்லாமல் நல்லபடியாக தூங்கிடுச்சு. தூங்கினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பிரபாதாயாம் துஷர்வர்யாம் விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி அபியபாஷத கார்புட்சம் ஷயானோ கர்ணசம்ஸ்தரே அப்படின்னு எல்லாரும் வந்து தர்பசயனத்தில் எல்லா தர்ப படுக்கையில் வந்து 2 பேர் எழுந்துட்டார். 2 பேர் எழுந்ததுக்கப்புறம் சுவாமியை வந்து பிரபோதனம் பண்ணுமே
ஏன்னா விஸ்வாமித்திரர் வந்து இவாளை பிரபோதனம் பண்ணமே. ஏன்னா இவருக்கு தெரியும் அகம் வேத்தி மகாத்மானம் ராம சத்திய பராக்கிரமம்னு. ராமர் வந்து பரமாத்மா, ராமர் வந்து நாராயணனோட அவதாரம், பகவானோட தசாவதாரத்தில் ஒருவர்னு தெரியும். ஆனா அகம் வேத்தி மகாத்மானம் ராம சத்திய பராக்கிரமம். இப்போ நமக்கு என்னமோ சாலக்கிராமம் இருக்கு, இந்த பூஜை இருக்கு, வந்து இத்தனை நியமங்கள் இருக்கு. ஆனா சாலக்கிராமமோட மூர்த்தி, சாலக்கிராம பிரத்யக்ஷ தெய்வம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. இப்பேற்பட்ட பகவான் வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்காரு. பகவானை வந்து என்ன பண்ணி எழுப்பி விடணும்? ஏன்னா நமக்கு தேவ பூஜை இதுதான். ஏன்னா பிரத்யக்ஷமா பகவான் நமக்கு கண் முன்னாடி இருக்காரு. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம். இப்படி வெங்கடேஸ்வர பாத்திரம் கேட்டு எம்எஸ் அம்மா எவ்வளோ பாடியிருக்கா. ஆனா முதல்ல வந்த ஸ்லோகம் எங்க இருக்குன்னா, ராமாயணத்துல வந்த ஸ்லோகத்தை தான் வந்து அது வெங்கடேஸ்வரவாதம் எழுதின பிரதிவாதி பயங்கர மகாசுவாமி வந்து அது வெங்கடேஸ்வரவாதத்தில் போட்டிருக்க. கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. அப்படி எப்படி எழுப்புறது அவரை ராமானு சட்டில் கூட்ட முடியுமா? கௌசல்யா சுப்ரஜா ராம, எப்போதுமே கௌசல்யா ஸ்திரிக்கப்பட்ட ராமா எழுந்துரு, பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, காலை வேலை அழித்து உத்திஷ்ட நரசாசூர கர்த்தவியம் தெய்வம் ஆன்மிகம் அப்படின்னு வந்து தெய்வீக காரியத்தில் வந்து ஈடுபடு அப்படின்னு வந்து விஸ்வாமித்திரர் வந்து ராமலட்சுமணாலை எழுப்பினார். எழுப்பினதுக்கப்புறம் இவாள என்ன பண்ணா? சமத்தா ஸ்நாத்வா குலோகோ வீரவ் ஜபேது பரமாம் ஜபம் அபிவாத்யாபி சம்ஹிருஷ்டோ கமனாயோபதஸ்ததுஹோ இப்படின்னு இவா வந்து தன் கர்மாவை முடிச்சார். அனுஷ்டானங்களை வந்து சாணாதி சந்தியாவனாதி கர்மாக்களை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணார். எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணார்? எல்லாம் வந்து நிஷ்டையோட ஜபத்தில் உட்காந்துட்டார். ஏன்னா பொதுவாக வந்து குருநாதர் உபதேசம் பண்ணினாவே அந்த ஜபத்துக்கு எவ்வளோ கணக்கு உபதேசம் பண்ணணுமோ அது உபதேசம் பண்ணணும். ஏன்னா அது ஜபம் பண்ணுறது யார் விட்டுட்டாரோ என்ன ஆகும்னா அது நம்மளே அடிச்சிடும், உபதேசம் பண்ண குருவையும் வந்து பயங்கரமாக அடிச்சிடும், பாபத்தை உண்டாகும். அதனால ராமர் வந்து நிஷ்டையோட, ராமலட்சுமண நிஷ்டையோட என்ன பண்ணுறாங்கன்னா இவா எல்லா ஜபம் பண்ணுறான். இவா எல்லாருமே ஜபம் பண்ணுறச்சே ஜபத்தை பூர்த்திக்கு அப்புறம் அபிவாத்தியாபி சம்பிருஷ்டோ கமனாயோபதஸ்ததுஹோ நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணி வணங்கி விஸ்வாமித்திரன் தண்டபத்த நமஸ்காரம் மேற்கொண்டு யாத்திரை ஆரம்பித்தார். அப்படின்னு யாத்திரை ஆரம்பித்ததுக்கப்புறம் காமாசிரமத்துலேருந்து இப்போ அவள் எங்கே போகிறானா, இவா எல்லாருமே வந்து சித்தாசிரமத்துக்கு போகிறா. ஏன்னா அவளுக்கு ஒரு இன்விடேஷன் வந்துருச்சு. என்ன ஒரு பெரிய இன்விடேஷன்னா, ஜனக மகாராஜா வந்து மிதிலாதிபதி ராஜா விதேக ராஜா அப்பேற்பட்ட ஜனக மகாராஜா வந்து என்னன்னா மிதிலையில வந்து ஒரு பெரிய யாகத்தை உண்டாக்குறான். சிவதனுஷ் பங்கம் அப்படின்னு ஒரு வீரிய சுல்கம், ஒரு காம்படிஷன். அந்த சிவதனுஷ் பங்கம் வந்து என்கிற ஒரு பெரிய போட்டி என்னன்னா, அதில் வீரர்கள் எல்லாரும் பங்கேறணும். அந்த வீரர்களோட வேலை என்ன? சீத்தையை ஜெயிக்கணும், சீத்தையை வந்து சுயம்வரம் பண்ணணும். அந்த சீத்தையை சுயம் பண்ணுற ஒரே வழி என்ன? அந்த சிவதனுஷம் வந்து நாங்கையில ஏற்றி அந்த தனுஷை வந்து பங்கப்படுத்தணும். அந்த தனுஷை வந்து யார் உடைக்கிறாரோ அவர்களுக்கு தான் சீதையை மாலையிடுவா அப்படின்னு ஒரு பெரிய போட்டி. அந்த பெரிய போட்டியை விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்னா, அவருக்கோ கிடைச்சிங்கன்னா ரிஷியாச்சே, அவர் வேலை என்ன? ராமலட்சுமணனை சேர்த்து வைக்கணும்னு அந்த விண்ணப்பத்தோட சங்கல்பத்தோட பூர்ணமான சங்கல்பத்தோட வந்து கிளம்புனதுக்கப்புறம் கேட்குறார், நம்ம மிதிலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டோன்னா ராமர்கிட்ட செய்தி சொல்லலை. போகலாமே, நல்லபடியாக போகலாமே அப்படின்னு ராமர் சொன்ன உடனே இவா கிளம்புறச்சு முதல்ல சித்தாசிரமம் வந்த. அந்த சித்தாசிரமோட சாரதியம் என்னன்னா, அயம் சித்தாசிரமோ நாம பிரசாதாத்தே பவிஷ்யதி அத விஷ்ணுர் மகா தேஜா அதித்யாம் சமஜாயத. இப்போ வந்திருக்கோமே ராமா, சித்தாசிரமம்னு பேர். இங்கே என்ன விசேஷம் இருக்குன்னா, பகவான் வந்து திரிவிக்ரமாவதாரம் எடுக்கிற முன்னாடி வட்டுவா வந்தார், ஒரு பிரம்மச்சாரியாக வந்தார். கோபீனம் தரிச்சுண்டு கையை தர்பச்செடியோட வந்தார். அவர் தர்பச்செடியோட வரிச்சு என்ன பண்ணார்னா, பிரம்மா வந்து கலசத்தை கொடுத்தார். கமண்டலும் வேத கர்ப்பா. ஜபமாலை யார் கொடுத்தாருன்னா சரஸ்வதி கொடுத்தார். எல்லாம் பாகவதத்தில் வருது இந்த சரித்திரம்லாம். அப்படின்னு ஜபமாலை சரஸ்வதி கொடுத்தார். அப்புறம் வந்து உபதேசம் பண்ணமே, பிரம்மோபதேசம் பண்ணோம்ல, பொதுவாக உபநயனம் ஆச்சுன்னா யாரு பண்ணானா, அந்த காயத்ரி மந்திரத்துக்கு யாரு தேவதையோ சூரிய நாராயண மூர்த்தி வந்து உபதேசம் பண்ணினார். அப்புறம் வந்து அரண்யான் யாரு கொடுத்தாருன்னா வந்து அதித்தி மாதா கொடுத்தார். கூடல் யாரு கொடுத்தாருன்னா தன் தகப்பனாரான கஷ்யபர் கொடுத்தார். இப்போ இத்தனையும் பண்ணி வச்சார். அப்புறம் வந்து யாரு முதல்ல விச்சைக்கு வந்தார்னா, பிக்ஷா பகவதி சாட்டார் உமாயா அம்பிகா சதி அப்படின்னு ஆதிபராசக்தி வந்திருக்கார் பிக்ஷைக்கு.
இத்தனையும் பெற்றுக்கொண்டார். இவருக்கு வாத்தியாரும் யாருன்னா சூரியன் தான் வாத்தியாரு. சூரியன் நடத்தினார். கஷ்யப மகர்ஷி வந்து பூனல் போட்டார். காயத்ரி ஜபமும் வந்து சூரியன் வந்து வாத்தியார் ரூபமும் உபதேசமும் பண்ணிட்டார். இத்தனையும் பண்ணி இந்த இடத்துல நீ தங்கணும், இந்த இடத்துல தங்கி என்ன பண்ணணும்னா காயத்ரி ஜபம் நிறைய ஆவர்த்தி பண்ணணும் அப்படின்னு வந்து கட்டளை போட்டார். அதை கேட்டுண்டு உள் வாங்கிட்டு என்ன பண்ணார்னா அதித்யான் சமுதாயத்தை அதித்தி புத்திரான வாமன் என்ன பண்ணார், காயத்ரி ஜபத்தை வந்து நிறைய ஆவர்த்தி ஜபம் பண்ணி இங்க வந்து ஸ்புடம் பண்ணி நடந்தனால சித்தாசிரமம்னு பேரு. அத்தகையான சித்தாசிரமத்துல ராமா நம்ம வந்து ஒரு ராத்திரி நம்ம தங்கலாம் இங்க அப்படின்னு எல்லாரும் தங்கினா. வாமன ரூபமாஸ்தாய வைரோச்சனி உபாகமத்து அப்படின்னு அத்தகையான சித்தாசிரமத்தை எல்லாரும் தங்கினார். அப்படி தங்கச்சு என்ன ஆச்சுன்னா அங்க இருக்கிற முயல்கள், அங்கே இருக்கிற குரங்குகள், அங்கே இருக்கிற பட்சிகள் எல்லாம் எல்லா வந்து விஸ்வாமித்திர சரீரத்தை அணைச்சிருக்கா. எல்லா விஸ்வாமித்திர சரீரத்தை வந்து விளையாடின்னு இருக்கா. அங்கே இருக்கிற மான் வந்து விஸ்வாமித்திர சரீரம் மடியில் படுத்துட்டு இருக்கா. இப்படின்னு அந்த காட்சியை பார்த்தா எப்படி இருக்குன்னா சிங்கேரியில் ஆச்சாரியால் வந்து தரிசனம் பண்ண மாதிரி ஆச்சார பிரயாணம் பண்ணால் எப்படி இருக்குமே அதே மாதிரி ஒரு சண்டையும் இல்லை. அங்கே வந்து பாம்பும் அந்த கர்ப்பிணியான தவளைக்கு வந்து பாம்பு வந்து படத்தை தூக்கிட்டு வந்து பிரசவத்தை வந்து பிரசவம் பார்க்கறது. அப்புறம் வந்து அங்கே இருக்கிற பசுமாடு இருக்கே, அந்த பசுமாடு இருக்கிற வந்து ஒரு சிங்கக்குட்டி வந்து பால் குடிக்கிறது. இத்தனையும் பார்க்குறது ஒரே முரண்பாடாக இருக்கு. எல்லா முரண்பாடு இருக்கச்சே வந்து இங்கே இடத்துல வந்து எல்லா சமமாக அமைதியாக இருக்குது. எதனாலனா இப்பேற்பட்ட வாமன பகவான் இங்கே காயத்ரி ஜபம் பண்ண சாநித்தியம் வந்து நம்ம எல்லாரையும் வந்து கவரும்படியாக வச்சிருக்கு அப்படின்னு ராமர் பார்த்த உடனே சந்தோஷமா ஒரு ராத்திரி நேரம் போக தெரியாமல் தங்கினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்போ வேலை என்ன, கங்கையை தரணம் பண்ணணும். இதுக்கப்புறம் கங்கையை வந்து படகு பிடிச்சிட்டு போனோம். அதுக்கப்புறம் எங்கே விஷால நகரம்னு போனோம். அப்புறம் விஷால நகரத்துக்கு போய் இதுக்கப்புறம் மிதிலைக்கு போனோம். இப்படின்னு ஒரு பெரிய யாத்திரை. அந்த பெரிய யாத்திரையிலேருந்து கங்கையை பார்த்தா அப்படி கங்கை வந்து துள்ளி குடிச்சுட்டு பிரவாகத்தை பார்த்த உடனே விஸ்வாமித்திரருக்கு அளவற்ற பாவம் ஏற்பட்டது. ராமருக்கும் என்னாச்சுன்னா அதை கேட்கணும்னு ஒரு ஆசை வந்தது. ஏன்னா இந்த கங்கையோட கதையை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு வினயத்தோட கேட்டதுக்கு விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், கதையை சொன்னார். அதில் வந்து குஷன்னு, அதில் வந்து சாகரன்னு ஒருத்த மகாராஜா இருந்தார். அந்த சாகரன் வந்து என்னாச்சுன்னா சஷ்டிபுத்திர சஹஸ்ராணி அப்படின்னு ஆயிரக்கணக்கான புத்திரர்கள் 60,000 புத்திரர்கள் இருந்தார் அவருக்கு சகர மகாராஜாக்கு. அப்படி 60,000 கணக்கான புத்திரர்கள் இருந்தார். அந்த 60,000 கணக்கான புத்திரங்கள் முதல் புத்திரன்ட்ட வந்து அசமஞ்சஸ்க்கு புத்திரன் பிறந்தார். அந்த அசமஞ்சஸ் வந்து பாகவதத்துக்கு படி ஞானியாக போயிட்டார் அப்படின்னு சரித்திரம். அதாவது ராஜ்யம் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஞானியாக போயிட்டார். அப்புறம் இன்னொரு கேசினின்னு ஒரு மனைவி இருக்கா. அந்த கேசினியும் பிறந்த மனைவி தான் 60,000 புத்திரர்கள் பிறந்தார். அந்த 60,000 புத்திரங்களும் என்ன பண்ணார்னா அவர்களோ சாஸ்திரம் ஜாஸ்தி. அப்போ சகரன் வந்து என்ன பண்ணார், சகர சக்கரவர்த்தி வந்து யாகத்தை நடத்த ஆரம்பித்தார். அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு. இப்படின்னு 99 அஸ்வமேத யாகம் ஆயிடுச்சு. 100 பூர்த்தியாக போகிறது. இந்திரனுக்கு ஒரு கம்பம் ஏற்பட்டுது. நம்ம சீட்டு போயிட போகிறதேன்னு ஒரு கம்பம் ஏற்பட்டுருச்சு. அப்போது வந்து ஏதாவது போவா யஜ்யத்தை பங்கம் பண்ணணும். ஏன்னா அஸ்வமேத யாகத்தை என்ன பண்ணால் ஒரு குதிரையை வந்து கட்டி வச்சுருக்கா. அந்த குதிரையை வந்து ஃப்ரீயாக ஓட விடுவான். அந்த ஃப்ரீயாக ஓடுற குதிரையை வந்து கட்டுப்பட்டி வச்சாதான் அவன் தான் அந்த யாக்கியத்தை வந்து சித்தமாயிடும் அப்படின்னு வந்து இந்திரன் என்ன பண்ணா ஒரு பிராமண ரூபத்தில் வந்து அந்த கட்டை அறுத்துட்டு அது குதிரை ஓட ஆரம்பிச்சது. அந்த குதிரை சப்தம் கேட்டதுக்கப்புறம் 60,000 புத்திரர்கள் வந்து எல்லாம் வாழை எடுத்துட்டு விரட்டணும்னு போனான். இந்திரன் சமயத்தில் என்ன பண்ணாருன்னா ஒரு கபட சன்னியாசியாக வந்து ஒரு சிரிப்பு சிரிச்சதுக்கப்புறம் அந்த சிரிப்பே அவள் புரிஞ்சு போச்சு. இதோ அது போலித்தனமாக சிரிக்கிற மாதிரி தெரியுது. வாஸ்தவமாக இந்திரன் நினச்சிருந்து இவள் வந்து இந்திரனை ஏவணும்னு போனார். அவர் என்ன பண்ணார், ரூபத்தை மறைச்சு இந்த குதிரையும் ஓட விட்டார். இந்த குதிரையை ஓடி எங்கே பண்ணாருன்னா கபிலாசிரமத்தில் போய் கொண்டு விட்டார். அந்த கபிலாசிரமம் எங்கே இருக்குன்னா பாதாளோகத்தில் இருக்குது. பாதாளோகத்துல எப்படியோ தருணம் பண்ணி எப்படி பண்ணாருன்னா 8 திக்கஜங்களை மதிக்காம, ஏன்னா எங்கள் குதிரை தான்ப்பா முக்கியம், நீ இருந்த இல்லாட்டி என்னன்னு வாழை எல்லாரையும் தெரிச்சு பூமியை வந்து பொழந்துட்டாங்க. அந்த பூமியை பொழந்ததுனால அந்த பூமிக்கு வந்து தண்ணி ஒட்டினதுனால சாகரம்னு பேர் வந்தது. ஓஷனுக்கு தான் சாகரம்னு பேர் வந்தது. அப்படி தண்ணி வத்தி வந்ததுனால சாகரம்னு பேர் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா இவா தரணம் பண்ணி எப்படியோ பாத்தாளோகத்துக்கு வந்துட்டார். பாத்தாளோகத்துக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே கபிலமுனி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். தான் ஸ்வரூபத்தை நினச்சிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா பகவான் சொல்கிறார் சித்தேஸ்வரானா கபிலம் சுபர்ணோகம் பத்தத்தினான்னு உத்தவகீதையில் சொல்கிற மாதிரி அப்படி பகவத்கீதையிலே பகவான் சொல்கிற சித்தர்களுக்கு நான் வந்து கபில வாசுதேவர் அப்படி பகவான் ஸ்வரூபம் அவர்.
பகவத் ஸ்வரூபமான கபிலவாசுதேவர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். தன்னை மறந்துட்டு ஆத்மஸ்வரூபத்தை நினைச்சிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். கண்ண மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துல இவர் வந்து போலி சாமியார், ஏற்கனவே முன்னாடி பார்த்த சாமியார் மாதிரி தான் இவர் இருக்காரு. இவர் பண்ணது தப்பு, நிச்சயம் இவரை வந்து நம்ம இப்பயே சமாப்தி பண்ணணும், எல்லாம் வாழ்த்து கத்தி வதம் பண்ணணும்னு வந்தார். ஒரு பார்வை லேசா பார்த்தார். அந்த பார்வை பார்த்த மாதத்துல எல்லாம் பொடி சாம்பல் ஆயிட்டான். அதுதான் வந்து இப்போ கபிலாரண்யம்னு எங்க இருக்குன்னா கலிஃபோர்னியாவில் இருக்கு, யூஎஸ்ல இருக்கு. அந்த கபிலாரண்யத்தில் வந்து ஆஷ்மவுண்ட் மவுண்டன்ஸ் இருக்கு. இப்படின்னு இன்னைக்கும் இருக்கு. ஆஷ்மவுண்ட் மவுண்டன்ஸ் என்னன்னா வந்து சகரபுத்திரர்களை வந்து கபில மகர்ஷி வந்து இவரை பஸ்மமாக்கிற இடம் அது கலிஃபோர்னியாவில் இன்னும் இருக்கு. அதுவும் இப்போ பெரிவா வந்து இது எப்படி பாட்டாளோடு வந்து எப்படி கலிஃபோர்னியான்னு சொல்கிறாங்கன்னா, இந்தியா எபிசென்டர் இருக்குது. அந்த இந்தியா எபிசென்டர் வந்து காம்பஸால் ஒரு குத்தினா அதில் பாதாளத்துக்கு கீழே வந்து யூஎஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. குளோப் அப்படி தலைகீழ திருப்பினா அதனால வந்து பாதாளோகம் வந்து அமெரிக்கான்னு பேர். அப்படின்னு பாதாளோகத்தை கலிஃபோர்னியாவில் வந்து இவளை எல்லாரையும் வந்து சமாப்தி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சகரனுக்கும் மனசில் கஷ்டம். ஏன்னா அசமஞ்சசம், ராஜ்யத்தை விட்டு போயிட்டார், யோகியாக போயிட்டார். ஆனால் அவரோட மனைவிக்கும் ஒரு புத்திரன் பிறந்திருக்கார். அவருக்கு பேர் அன்சுமான்னு பேர். சாகர புத்திரர்கள் மாதிரி அவளை விட தர்மாத்மா சத்தியசந்தன், செய்யுங்கிற மறவே மாட்டார். அப்படி அப்பேற்பட்ட கிருதஜசாலி, எதுவுமே விட மாட்டார் அவர். அப்படின்னு எது விடாத என்ன பண்ணாருன்னா அஷ்ட திக்கஜங்களை எல்லாரையும் வணங்கி நமஸ்காரம் பண்ணினார். அது திக்கஜங்களோட ஆசீர்வாதத்தினால பாதாள லோகத்துக்கு போயிட்டார். அந்த பாதாள லோகத்தில் போனோம்னா என்ன ஆயிடுச்சுன்னா கபிலவாசுதேவர் தரிசனம் பண்ணும்படி ஆயிடுச்சு. ஏன்னா சகரபுத்திரர்கள் என்ன பண்ணான்னா இவ அஷ்ட திக்கஜங்களான தேவதைகளை வந்து மரியாதை இல்லாம விளக்கினா, திரஸ்காரம் பண்ணினா. அந்த திரஸ்காரம் பண்ண புத்தி என்னாச்சு, பாகவதனான கபிலவாசுதேவரை வந்து வதம் பண்ணும்படியான ஒரு எண்ணம் உண்டாகிடுச்சு. அந்த வதம் பண்ணும்படியான பாவம் என்னாச்சு, அவாரே பொசுக்கும்படியா பண்ணிடுச்சு. அப்படின்னு அன்சுமான் வந்து திக்கஜங்களோட அனுகிரகத்தினால கபிலவாசுதேவர் தரிசனம் கிடைச்சிருக்கு. கபிலவாசுதேவர் தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் கபிலர் வந்து இவருக்கு உபதேசம் பண்ணினார். இவருக்கு ஆத்மதத்துவத்தை உபதேசம் பண்ணதுக்கப்புறம் மேற்கொண்டு காரியம் நடத்தணுமே. ஏன்னா அவருக்கு முன்னாடி வந்து 60,000 சாம்பலா மலையாட்டமா இருக்கு. இவர்களை எப்படி இவாளை வந்து உத்தரணம் பண்ணணும், இவாளுக்கு வந்து கரையேற்றணும்னா ஒரே ஒரு வழி இருக்கு, கங்கை அழைச்சிட்டு வரணும். ஏன்னா கங்கை வந்து 3 லோகத்தை செல்லும்படியா இருக்கிறவள். ஏன்னா கங்கையை ஸ்மரணம் பண்ணினா கங்கை கங்கை என்று வாசகத்தால் அத்தகையான கங்கையை ஸ்மரணம் பண்ணினா நமக்கு வந்து நல்லபடியா நல்ல கதி ஏற்படும் அப்படின்னு ஆச்சாரியால் வந்து சொல்றார். ஆதாவாதி பிதா மகஸ்ய நியம வியாபார பாத்திரே ஜலே பச்சாத் பன்னகசாகினோ பகவதः பாதோதகம் பாவனம் பூய சம்பு சதா ஜடா விபூஷணமணி ஜன்னோர் மகசேரியம் கன்யா கல்மசனாஸ்தி பகவதி பாகீரதி திருஷ்யதே அப்படி கங்காஷ்டக ஆச்சாரியால் சொல்றார். அந்த கங்கையோட ஜன்மம் எப்படின்னா ஆதாவாதி பிதாபாச நியமஹ வியாபார பாத்திரே ஜலம் அப்படின்னு வியாபார பாத்திரத்தில் வந்து பிரம்மாவோட கமண்டல ஜலத்தில் வந்து பகவானோட பாதாங்குஷ்டத்தில் இந்த பகவானோட கடுக்காலில் வந்து என்னன்னா அந்த கடுக்கால வந்து பகவான் வந்து திரிவிக்ராவதாரம் பண்ணினாரு. அந்த திரிவிக்ராவதாரம் பண்ணுறச்சே பூமியில வந்து ஒரு ஓட்டையை உண்டாகினார். அந்த ஓட்டை உண்டாகினால அண்ட கட்டாகம்னு பேர் பாகவத்தில் வருது. அந்த அண்ட கட்டாகத்தில் வந்து ஒரு கால் வச்சார். அப்போ பிரம்மா சத்தியலோகம் பரியந்தம் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. அப்போ பிரம்மதேவர் என்ன பண்ணார், கையில கமண்டல ஜலத்தை வந்தது பகவான்னு தெரிஞ்சுட்டு ஆதாவாதி பிதாமாசி ஜலதா வியாபார பாத்திரே ஜலம் ஜலே அப்படி வியாபார பாத்திரே ஜலம் அப்படின்னு வந்து ஜலத்தை ஊற்றி பகவான் நாமத்தை சொல்லிண்டே வந்து அபிஷேகம் பண்ணினார். அது என்ன பண்ணார், பஷாத் பன்னகசாகினோ பகவதா பாதோதகம் பாவனம் அப்படின்னு பன்னக சீமன் நாராயண பாத ஜலமா வந்தது. அந்த பாத ஜலமானது பூய சம்பு ஜட்டா விபூஷணமணி ஜன்னோர் மார்ஷேரியம் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு எப்படி இருந்ததுன்னா பரமேஸ்வரன் வந்து தன்னோட ஜட்டாபாரத்தில் வந்து எல்லா கங்கை ஜலத்தையும் வாங்கினார். அந்த ஜடாபாரம் வந்து எதுக்கு வாங்கினான்னா பகவானோட பாத தீர்த்தம், பகவானோட பாத தீர்த்தம் நம்ம சிரஸ்ல பட்டா நல்லபடியா ஆயிடும் தர்மத்தை காட்டுறதுக்கு தான் வந்து பூய சம்பு ஜட்டா விபூஷணபதி ஜன்னோ புக்கம் ஜீவனம் அப்படின்னு எல்லாத்தையும் உள்வாங்கினார். அத்தகையான கன்யா அதுக்கப்புறம் என்ன பின்னாடி வந்து யாருன்னா ஜன்மோ மகர்ஷிக்கு வந்து புத்திரி ஸ்தானமா பெற்றுக்கொண்டார். பகீரதனோட வரத்துக்காக வந்து கன்யா கல்மசனாசினி அப்படி புத்திரி ஸ்தானமானார். பகவதி பாகீரதி ரிஷதே அத்தகையான பாகீரதியை வந்து மனசால் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு ஆச்சாரியார் சொன்ன மாதிரி அப்பேற்பட்ட கங்கையை வந்து தேவலோகத்தின் ஆயுஷன் வரணும் அப்படின்னு அன்சுமன் பாடுபட்டார். அவர் ஆயுஷும் பூர்த்தி ஆயிடுத்து. அதுக்கப்புறம் வந்தவர் திலீப மகாராஜா ராஜ்யத்தை பரிபாலம் பண்றச்சே அவரும் கிளம்பணும்னு போனார். அவரால் முடியல. அதுக்கப்புறம் பகீரதன் வந்தார். பகீரதன் வரச்சே
பகீரதன் வந்து அவ எல்லாருமே ராஜ்யத்தை ஒப்படைக்கணும்னு வந்தார். ராஜ்யத்தை திரஸ்காரம் பண்ணார். இவ என் கடமை என்ன, என் பித்ருக்களை வந்து நிவர்த்தி பண்ணுவோம். ஏன்னா மூதாதைகள் ரொம்ப பாடுபட்டாதுக்கு. இப்போ ராஜ்யபாரம் வந்து நீங்க பார்த்துக்கோங்க, நான் வந்து அந்த காரியத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ராஜ்யத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வந்து பயங்கரமா தபஸ் பண்ணினார். கடுமையா தபஸ் பண்ண பிரம்மா நோக்கி தபஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரம்மா பிரத்யட்சமாக பிரம்மாட்ட வந்து உபாயம் கேட்ட, கங்கையை வந்து எப்படி வர வைக்கிறதுன்னு கேட்ட உடனே, நீ எங்கிட்ட ஏம்பா கேட்குற, ஏன்னா உங்க கமல ஜலத்துல தான் கங்கை இருக்காளே, நீ கை வச்சா கங்கை வந்துடுமேனார். எங்கிட்ட இல்லப்பா, நீ கங்கையே போய் கேளுன்னார். அப்படி கங்கையை நோக்கினார். அப்படி கங்கையை நோக்கி கேட்கச்சு, அந்த கங்கையை நோக்கி தபஸ் பண்ணதுக்கப்புறம் கங்கையை பிரத்யட்சமாக தரிசனம் கொடுத்த மாத்திரத்தில் வந்து கங்கை வந்து பிரசன்னமாய் பகீரதன் வாக்கியத்தை கேட்டார். பூலோகத்தில் வர வேண்டுமா அப்படின்னு வினயத்தோடு கேட்டு பாதாளோகத்து வரைக்கும் வந்து எங்கள் மூதாதையர்களோட மூதாதையருக்கு வந்து எல்லாரும் கரையேற்றணும் அப்படி வினயமாக கேட்டுச்சு. கங்கை முதல்ல கொஞ்சம் யோசிச்சார். வரையனே, கண்டிப்பாக வரையனே அப்படின்னு சாம வேகத்தில் வந்தார். இப்படி சாம வேகத்தில் சொர்க்கலோகத்திலேன்னு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, பரமேஸ்வரன் வந்து திடீர்னு வந்து பரமேஸ்வரன் பார்த்தா இவன் என்னமோ அடங்குற மாதிரி தெரியலையேன்னு என்ன பண்ணான்னா, எல்லா ஜலத்தையும் என்ன பண்ணா, பரமேஸ்வரன் வந்து தன் ஜடையை வந்து டைட்டாக மூடிட்டார். தான் ஜடையை டைட்டாக மூடினா கங்கை பிரவேசம் பண்ண மாட்டார் அப்படின்னு தைரியத்தோடு கூட்டிட்டார். ஏன்னா அவரோட கர்வத்தை அடக்கணுமே, எப்படி என்ன மீறி நீ போகலாம் அப்படின்னோடனே பகீரதன் யோசிச்சார். கங்கையாரையும் வர முடியல, ஒரே ஒரு இடம் பரமேஸ்வரன் வந்து தபஸ் பண்ணுவோம். பரமேஸ்வரன் தபஸ் பண்ணதுக்கப்புறம் பரமேஸ்வரன் வந்து பக்தாடு கும்பி, பக்தர்கள் ஏதாவது ஒரு வில்வத்தை போட்டால் அந்த வில்வத்தை கொடுத்தா பெரிய அமோகமான பலனையும் கொடுத்துருவார். அத்தகையான கிருபாவான பரமேஸ்வரனை எப்போ தபஸ் பண்ணினாரோ பரமேஸ்வரன் வினயமாக கேட்டார், இந்த மாதிரி கங்கை வேணுமா அப்படின்னு வினயமாக பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ண உடனே பரமேஸ்வரன் அனுகிரகத்தில் ஒரு சொட்டு ஜலத்தை வந்து விட்டார். அந்த ஒரு சொட்டு ஜலம் விட்டதுக்கப்புறம் அந்த கங்கை ஜலம் என்னாச்சுன்னா, பரமேஸ்வரனோட அலகபாரத்தை அப்படின்னு அழகுபடுத்தின்னு வந்தனால அலகனந்தான்னு பேர். அதுக்கப்புறம் திரிபதகா, 3 லோகத்தை செல்லும்படியதுனால திரிபதகான்னு பேரு. காங்கா, கங்கா எதனால்னா காங்கா பூமிக்கு வரணும்னு ஆசைப்பட்டதுனால கங்கான்னு பேரு. அப்புறம் வந்து விஷ்ணுபதின்னு எதனால பேருனா, பெருமாளோட திருவழிகள் ஜலமா வந்ததுனால விஷ்ணுபதினு பேரு. அத்தகையான கங்கையினால என்ன பண்ணார், 60,000 மூதாதைகள் எல்லாரையும் கரையேற்றினார். அத்தகையான கங்கை சரித்திரத்தை கேட்டா என்ன ஆகும்னா, நம்ம எல்லா பாவத்தையும் வந்து நிவர்த்தியாகும், கரையேறாத பித்ருக்கள் வந்து கரையேறும். அத்தகையான கங்கா மகாத்மியத்தை சொன்னதுக்கு அப்புறம் விஷால நகரத்துக்கு போனார். அந்த விஷால நகரத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அகல்யா கதை. அவங்க அகல்யா கௌதமரும் சேர்ந்து இருந்தார். அப்போ இந்திரனுக்கு வந்து அகல்யாவோட அழகை பார்த்த உடனே அகல்யா வந்து தாம் வசத்துல கொண்டு வரணும்னு நினைச்சு என்ன பண்ணாருன்னா, ஒரு கோழி விபத்துல வந்து என்னாச்சுன்னா, அப்போ மணியும் என்னாச்சு 2:30 மணியோட என்ன ஆகும், 2-3 மணி ஆயிருக்கு. அந்த மணி அந்த டைம்ல என்னாச்சுன்னா, இப்போ கொக்கரகோன்னு இந்திரன் கூவினதுக்கப்புறம் கௌதமரும் காலையில எழுந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கௌதமர் முழிச்சோன்னே ஆஹா பிரம்மமுகூர்த்தம் ஆயிடுச்சு, ஸ்நானம் பண்ணணுமே, ஸ்நானத்தை கிளம்பினார். அப்போ இந்திரன் என்ன பண்ணார், அத திருஷ்டுவா சஹஸ்ராட்சம் முனி வேஷதரம் முனிஹி துர்விருத்தம் விருத்த சம்பன்னோ ரோஷாத் வச்சனம் அப்ரவீத் அப்படின்னு வெக்கமில்லாத இந்திரன் என்ன பண்ணார்னா, கௌதம மகர்ஷி ரூபத்தோட சரீரத்தோட என்ன பண்ணார்னா, அகல்யோட சங்கம் ஏற்படணும்னு போனார். ஆனால் அகல்யா என்ன பண்ணார்னா, அவ பண்ண தப்பு. ஏன்னா அவ்வளோ தபஸ்வியாச்சே, ஊனக்கண்ணால பார்க்க முடியும், ஞானக்கண்ணால வந்து இந்திரன் வந்திருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. இந்திரனுக்கு இடத்தை கொடுக்குது. அந்த இந்திரன் இடம் கொடுத்தனால என்னாச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு கௌதம மகர்ஷி அனுஷ்டானத்தை பூர்த்தி பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து வந்தார். வந்து போகணும்னு பார்த்ததுக்கப்புறம் யாருப்பா அதுன்னு அப்படி ரூபத்தை பார்த்தா அவரை மாதிரியே இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் கண்ணை மூடி பார்த்தா வந்தது இந்திரன்னு கோபம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சா, இந்திரனை சபிச்சார். நீ உனக்கு மானரோஷம் இல்லையாடா, என் மனைவி மேலே நீ கை வச்சு அவனை வெக்கமே இல்லையா, அதனால சாபம் கொடுக்குற ஒரு சரீரம் முழுக்க 1000 கண்ணா கிடக்கட்டும் அப்படி சஹஸ்ராட்சனா வந்து இந்திரனை இருக்கட்டும் அப்படின்னு சபிச்சதுக்கப்புறம் அகல்யா மேலே ஒரு கோபம் வந்தது. இடம் கொடுத்ததுனால நீ பண்ணது பதிவிரத்தைக்கு நீ பங்கப்படுத்தினியோ, அன்னிலே நான் அவனோட இருக்க மாட்டேன், அதனால நீ வந்து கல்லா கடவுது அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். இங்கே கல்லா கடவுதுன்னு ஏன் வந்து கௌதமர் சொல்லணுமே, அவர் கருணை இல்லையானார். கல்லா கடவுதுன்னு ஏன் சொல்கிறாருன்னா, வந்து ஒருத்தர் இருக்கச்சே வந்து நம்ம வந்து பார்க்காம அப்படி போனோம்னா, நான் கல்லு மாதிரி இருக்கேனே எனக்கு தெரியலையா அப்படின்னு நம்ம பொதுவாக வழக்கத்தை சொல்லுமே, அந்த மாதிரி இருக்கிற இடம் இல்லாத மாதிரி இருக்கும், இருக்கிற இடமே தெரியாமல் இருப்பேன் அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். அப்புறம் அகல்யோ வெக்கப்பட்டு கண்ணீர் மழை அழுதார். கருணையோட சாப விமோச்சன வழி என்னன்னா, எப்போ அதிருஷ்யா சர்வபூதானாம் ஆஷ்ரமேஸ்மின் நிவசதி யதா சைதத் வனம் கோரம் ராமோ தசரதாத்மஜः
எதிர்ச்சையா வந்து ராஜீச்சிகமா ராமர் இங்க வருவார். ராமர் எப்போ வராரோ அவரோட சரணதூளி மேல பட்டுதுன்னா அப்பவே சாப விமோசனம் ஆயிடும் அப்படின்னு இந்த கதையை சொன்னார். விஸ்வாமித்திரர் வந்து கதையை சொன்னதுக்கு அப்புறம் ராமருக்கு பக்குனாச்சு. இப்பேற்பட்ட ரிஷி பத்தி வந்து அடைக்கலம் கேட்கிறாளா, இப்பேற்பட்ட மகாபத்தி அகல்ய வந்து இப்போ கேட்கிறாளா அப்படின்னு ராமர் கண்ணில் அது படவே இல்லை. ஏன்னா தப்பு பண்ணா ராமர் வந்து என்ன பண்ண கதஞ்சித் உபகாரேன இதே நீக்கேனது ஸ்ருதி நஸ்மரதி அபகாரானா சதமபி ஆத்மவத்தையா அப்படின்னு ராமரோட ஸ்பெஷல் குணம் அங்கே. நீ ஒரு சின்ன உபகாரம் பண்ணி ராமர் அதை பெருசாக கொண்டாடுவார். அதை வந்து நீ பெரிய தப்பு பண்ணினா என்ன பண்ணுவார், தப்பு பண்ணதை வந்து நினைக்கவே மாட்டேன். நீ பண்ண புண்ணியத்தை நினச்சிட்டே வந்து நஸ்மரதி அபகாரானா சதமபி ஆத்மவத்தையா அதே நீ பண்ண புண்ணியத்துக்கு வந்து கொண்டாடிட்டே இருப்பார். அத்தகைய அகல்யாவோட பாதிவிரத்தியத்தை வந்து சாரித்திரம் வந்து லேசாக போயிடுச்சு. அதை கண்டுக்காமல் அகல்யை வந்து அகல்ய சாப விமோசனம் பண்ணணும் திட்டத்தோட ராமலட்சுமணால் சேர்ந்து வரா. அப்போ சேர்ந்து வரைச்ச என்ன ஆச்சுன்னா, அப்போ வந்து ராமர் வந்து நடக்கிறார். அவர் எப்படி இருக்கானா கஜசிம்ம கதி வீதோ ஷார்பூர சிவமோ அயோத்தியா கண்டத்தில் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு அவரோட நடத்தை என்னாச்சுன்னா, அவரோட சரணதூளி வந்து வாயு என்ன பண்ணான்னா உபகாரம் பண்ணணும்னு வந்தார். ஏன்னா அவர் தான் மைனாகத்தை உபகாரம் பண்ணினாரு. ஏன்னா மரங்கள், ஏன்னா அவரும் மலைக்கு வந்து ரெக்கை இருக்கு, அந்த ரெக்கை உண்ட மலையை வந்து சமுத்திரத்தை ஒளியும்படியா வச்சாரு. அதே மாதிரி வாயு பகவான் என்ன பண்ணாருன்னா ராமர் உபகாரம் பண்ணார். ராமர சரண தூளி வந்து உறுதியா கிளம்பும்படியா வச்சு என்னாச்சுன்னா அது அகல்யோட திருமேனியை பட்டதுக்கப்புறம் சுஸ்வரூபத்தை அகல்யா அடைஞ்சார். அப்படி சுஸ்வரூபத்தை அடைஞ்சதுக்கப்புறம் காலை வந்து நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ண மாத்திரத்தில் அந்த சமயத்தில் கௌதம ரிஷி வந்தார். நான் தாங்க அவரோட ஆத்துக்காரன் கௌதமர் அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்தார் அப்படின்னு அகல்ய சாப விமோசனம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு மித்திலை கிளம்பினார். மித்திலையில் கிளம்பச்சு அது மித்திலையோ ஏதோ சாமானிய இடம் கிடையாது. ஜனக்பூர் இப்போ சொல்கிறோமே சாமானிய இடம் கிடையாது. அங்கே பார்த்தா தடுக்கி ஊண்டா ஞானிகள் இருக்கா. எப்படி ஆண்டி பெருக்கு அண்ணாமலையோ அதே மாதிரி இங்கே வந்து ஞானி பெருக்கு மித்திலை இப்படி ஞானியா இருக்கா. ஒரு ஞானிகள் இருப்பா. இங்கே சுத்ததேவன் ஒரு சத்மராமன் இருந்தார், பகுலாஸ்வன் ஒரு வந்து சிற்றரசன் இருக்கார். இவா 2 பேர் பின்னாடி வந்து கிருஷ்ணர் வந்து ஒரே நாளில் ஒரே தரிசனம் கொடுத்தார். அப்புறம் பிங்களன்னு வந்து வேஷஸ்திரீ இருந்தார். அப்புறம் வந்து தர்மவியாதன் வந்து மாம்சம் விற்கிறவன் இருக்கார். இப்படின்னு நிறைய ஆத்ம ஞானிகள் நிறைய இருக்கா. அப்புறம் ஜனக மகாராஜாவோட சபையில் சுற்றி பார்த்தா ஞானிகள் இருக்கா. அஷ்டாவக்கன் பெரிய பெரிய பண்டிதாள் இருக்கா. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஸ்காலர் டிஸ்கஷன் வித்வத் சபஸ் நடந்துகிட்டே இருக்கும். வெரி பிஸி, வெரி டைட் கிங்டம், டைட்டாக ராஜபரிமானம் பண்ணுற. ஆனால் இவர் எப்படி இருக்காருன்னா பரம ஞானியாக இருக்கார். அத்தகைய ஜனக மகாராஜா தரிசனம் பண்ணார். அந்த ஜனக மகாராஜா தரிசனம் பண்ணதுக்கப்புறம் ஜனக மகாராஜாவுக்கு வந்து பார்த்தார். ராமலட்சுமணால பார்த்தார். அவரோட புரோகிதரான சதானந்தரும் பார்த்தார். சதானந்தர் பார்த்ததுக்கப்புறம் ஜனக மகாராஜா கண்டுபிடிச்சிட்டார். இமோ குமாரோ பத்ரோ விஸ்வாமித்ர சுத இமோ குமாரோ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜசிம்மகதி வீரோ ஷார்தூலோபமோ பத்மபத்ராசதாபாலோ கட்கதூணி தருட்பரோ அஸ்வினாய்வரூபேன சமுபஸ்தித யௌவனோ அப்படின்னு இவா எல்லாம் கொண்டாடுறா. இவா பார்க்க எப்படி இருக்குன்னா அஸ்வினி குமாரர்களா இருக்காளே, தேவதுல்ய பராக்கிரமசாலியா இருக்காங்களே அப்படி இவாளெல்லாம் வடிச்சுட்டே வரா. அப்புறம் மெயினாக பாக்கபக்ஷ தூரம் ஜேஷ்டமே தாதுமர்கசி அவருக்கு ஸ்பெஷலாக ராமரோட சிகையும் வர்ணிச்சுட்டு வர்றார். இப்படின்னு ராமரோட அழகுக்கும் எதுக்கும் கலங்காத ஜனகர் வந்து தக்ஷணம் வியாமோகிச்சிட்டார். அவரும் மயங்கிட்டார் அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சதானந்தர் வந்தார். சதானந்தர் இவா 3 பேருமே சேர்ந்து நமஸ்காரம் பண்ணினார். அப்புறம் சதானந்தர் மேற்கொண்டு விஸ்வாமித்திர பெருமையே சொன்னார். அது விஸ்வாமித்திர பெருமை என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு சாமானிய சத்திரியனாக இருந்தவர், ஒரு சாமானிய சத்திரியனாக இருந்தவர் தான் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா சீதா கல்யாணம் முக்கியம் இல்லை. சாமானிய சத்திரியனாக இருந்தவர் அவரோ வசிஷ்டர் ஆற்றுல வந்து போஜன ஆகாரத்துக்கு வந்தார். வசிஷ்டரோ வந்து அதிதி வந்திருக்காரே, என்னால் வந்து என்ன பண்ணான்னா நந்தினிங்கிற பசு இருந்தார். அது நந்தினி பசுவோட உபயத்தினால எல்லாரும் பரிமாறினான். எல்லாருக்கும் பரிமாறினதுக்கப்புறம் அதுவும் நான் வந்து பரமாறினா ரொம்ப நேரம் ஆகுமே, இவரோ வந்து ஒண்டி பிராமணனாக இருக்காரு, இவர் எப்படி பரமாறுவார் அப்படின்னோடனே எல்லாம் என்னாச்சுன்னா மில்லி செகண்ட் நானோ செகண்டில் வந்தாமே ஆயிடுச்சு. இப்படி வருது. இப்படி வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஆஹா நல்லா பரமாறுறாரு, நம்ம ஒன்று பண்ணலாம். இந்த பசு இருக்கே, இந்த பசுமாடு இருக்கே நம்ம வசத்தில் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு தானே வசதி வேணும், நமக்கு தானே ராஜ்யம் நிறைய பண்ணணும், ராஜ்யத்தை நடத்தணும்னா இந்த மாடு போதும் அப்படின்னு இந்த எண்ணத்தோட வசிஷ்டரை ரிக்வஸ்ட் பண்ணும்படியாக பண்ணார். அந்த ரிக்வஸ்ட் பண்ணும்படியாக பண்ணதுக்கப்புறம் அந்த நந்தினிய மனசுன்னு கேட்டார். அது வேணா நான் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு ஹட்டம் பண்ணுறது.
இவா வந்து இதை சொல்லி வசிஷ்ட சொல்லியும் பொறுக்கலை. இவா விஸ்வாமித்திரன் என்ன பண்ணா, இந்த பிராமணனும் நான் சொல்ற வசனத்தை கேட்கல, நம்ம வேணா சாத்திரத்தை வச்சு இந்த மாட்டை குண்டு கட்டியாக இழுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு எல்லாம் கயிறை போட்டு இழுக்கணும்னு வந்ததுக்கப்புறம் அந்த நந்தினி என்ன பண்ணிட்டுனா ஒரு ஹூங்காரத்தில் லட்சக்கணக்கான சைன்யங்கள் உண்டாக்கி இவா சைன்யத்தை நிர்மூலமாக வந்ததுக்கப்புறம் வந்ததே விஸ்வாமித்திரருக்கு ஆத்திரம், இந்த பிராமணனை தொலைச்சிடுறேன் நான் அப்படின்னு போய் பரமேஸ்வரன் நோக்கி கிரூரமாக தபஸ் பண்ணார். பரமேஸ்வரன் நோக்கி கடுமையாக தபஸ் பண்ண உடனே அசுரமஸ்திரம், தெய்வமஸ்திரம், பிராமாஸ்திரம் எல்லா அஸ்திரத்தையும் பெற்றுக்கொண்ட உடனே வந்த அஸ்திரத்தை வந்து ஏவினார். வசிஷ்டரோ என்ன நிশ্চিந்தையா இருக்கணும், ஐயோ நம்மளால ஏவரான்னு பயமே இல்லை. முன்னாடி பிரம்மதண்டத்தை வச்சார். அந்த பிரம்மதண்டத்தை வச்சதுக்கப்புறம் எல்லா அஸ்திரங்களையும் ஆவாகனம் பண்ணிட்டு எல்லா அஸ்திரத்தையும் சக் பண்ணிடுது, வேக்யூம் மாதிரி சக் பண்ணிடுது. எல்லா அஸ்திரத்தையும் சக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இது எல்லாமே வந்து நிர்மூலமாக போச்சு. ஆனால் ஒன்றே ஒரு அஸ்திரம் இருக்கு, பிரம்மாஸ்திரம், தப்பவே முடியாது. அது வேணா நம்ம அந்த பிராமண சாட்சிடலாம் அப்படின்னு சாய்க்க வந்தார். அதையும் இந்த பிரம்மணந்தம் வந்து கபலீகரணம் பண்ணதுக்கப்புறம் திக் பலம், சத்திரிய பலம், பிரம்மதேஜோ பலம் மகத்து அப்படின்னு வில்லு அம்பையும் தூக்கி போட்டார். அவர் புரிஞ்சுட்டார், இவர் வேதம் படித்த மாத்திரம் இல்லை, இவர் பிரம்மணியத்தினால்தான் என்ன ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு ராஜ்யத்தையும் தியாகம் பண்ணி என்ன பண்ணார்னா நோக்கி ஹிமாலயத்தில் போய் கடுமையாக தபஸ் பண்ணினார். கடுமையாக தபஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்போ மேனகை வந்தார். அப்போ மேனகையை பார்த்தோன்னே இவர் மயங்கினார். சற்று மயங்கினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து மேனகையோட குடுத்தனமும் பண்ண ஆரம்பித்தார். மேனகை குடுத்தனம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுக்கு திடீர் புத்தி வந்தது, அட பாவி நான் வந்து கர்மாவே விட்டு போயிட்டானே, என்னோட லட்சியத்தை நான் விட்டு விளங்கிட்டானே, வசிஷ்டர் என்ன லட்சத்துக்கு விளங்கினானே டக்குன்னு ஞானம் வந்ததுக்கப்புறம் 200,000 வருஷம் தபஸ் பண்ணார். 200,000 வருஷம் தபஸ் பண்ண ரொம்ப வந்தார். வந்து ரத்தனம் பண்ணி விஸ்வாமித்திர தபசை பங்கப்படுத்தினார். கல்லா கடவுதுன்னு சபிச்சார் 1000 வருஷமா அப்படின்னு ரம்பையும் சபிச்சார். கோபத்தினால ஒன்று காமத்தினால வந்து கபசை வேஸ்ட் பண்ணிட்டார், கோபத்தினால தபசையும் வேஸ்ட் பண்ணிட்டார். இப்போ மூன்றாவது இன்னும் 1000 வருஷம் தபஸ் பண்ணார். 1000 வருஷம் தபஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ திரிசங்கு மகாராஜா பிரச்சனை வந்தது. அந்த திரிசங்கு சமாச்சாரம் என்னன்னா அவருக்கோ என்ன பேராசைனா இந்த சைரத்தோடய சொர்க்கத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு ஒரு பேராசை. அந்த பேராசை வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவ வசிஷ்டரை கேட்டால் வசிஷ்டர் மறுக்கலை. அப்புறம் திருப்பி இதே கேள்வி வசிஷ்ட புத்திரரை கேட்டா, நீ சண்டாளா போய் கடவுதுன்னு சபிச்சதுக்கப்புறம் அவனோ பொறுப்பு தாங்க முடியல, அவனோ இந்த சாபத்தை தாங்க முடியாம பேன்னு கட்டிய சண்டாலத்தையும் ஏற்கனவே ராஜ்ய பரிமாணம் பண்ண திரிசங்க வந்து ரோட்ல தள்ளி விட்டார், நடுவில் தள்ளி விட்டார். இத்தனையும் தள்ளி விட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா போக வர ரிஷிகளை எல்லாரையும் கேட்டா. கடைசியில் விஸ்வாமித்திரருக்கு வந்து சேர்ந்தார். விஸ்வாமித்திரர் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அவர் வந்து யோசிச்சார், வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஒரு சண்டை இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், விஸ்வாமித்திரை வச்சு காரியம் நடத்தலாம். என்ன சொல்லணும், வசிஷ்டரால் முடியாத காரியத்தை நீங்க செல்லுங்கள், நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு வினயமா கேட்டா நம்ம விஸ்வாமித்திரர் ஆன்னு தலையாட்டுவார் அப்படின்னு வந்து ரிஷங்கு சொன்னதுக்கு அப்புறம் விஸ்வாமித்திரருக்கு சந்தோஷம், ஆஹா நம்ம வழிக்கு வந்துட்டானே அப்படின்னு வந்து இத்தனை பேரையும் கூப்பிட்டு வந்தார். அப்புறம் ஒரு பெரிய திட்டத்தை போட்டார். என்ன பெரிய திட்டம்னா, நான் சொல்ற மந்திரத்தை வந்து யாரு வாங்கி சொல்லலையோ அவர்கள் வந்து 100 ஜென்மாவா சண்டாளனா போய் கடவுது. அதை வசிஷ்ட புத்திரர்கள் மறுத்ததுனால வசிஷ்டர் புத்திரர்கள் நான் சொன்னதை கேட்க மாட்டான். அதனால் வந்து அவளுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் முதல்ல அவள் சாபத்தை கொடுத்துருந்தேன். அதனால் 1000 வருஷமாக அவள் சண்டாளனா போயிட்டா. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், ஒரு யாகத்தை நடத்தினார். இவா எல்லாருமே விஸ்வாமித்திர தபஸுக்கு பயந்துண்டு நமக்கு வந்து நல்லபடியாக வந்து ஆகாரம் வரணுமே, அதுக்காக நம்ம சேர்ந்து உபகாரம் பண்ணலாம் சரி வாழும் மந்திரம் சொல்லினார். சொன்னதுக்கப்புறம் திரிசங்கு வந்து ஆகாச மார்க்கமாக வந்து சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்துக்கு போனதுக்கப்புறம் இந்திரன் பார்த்தா, யாரா அது கருப்பு குட்டையா இருக்கா, வெளியே துரத்துறா அப்படின்னு காலால ஒரு உதவச்சார். உதவச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவர் வந்து மேலையும் இல்லை கீழையும் இல்லை, அந்தரத்தில் வவ்வாலுமே தொங்கிட்டு இருக்கார். அப்படி வவ்வாலுமே தொங்குற திரிசங்கு வந்து பார்த்தார். திரிசங்கும் அப்படியே விட்டுட்டான், அக்னிகுண்டத்தில் விழுந்து அவனுக்கு சமாதியாக அவனுக்கு வந்து கடைசி ஜென்மாவா போயிடும் அப்படின்னு அக்னிகுண்டத்தில் விழும்படியா இருக்கா. நில் திரிசங்கூன் அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்த மாத்திரத்தில் அப்படியே ஆகாசத்தில் நின்றார். அப்புறம் சொர்க்கத்தை உண்டாக்கினார். அந்த சொர்க்கத்தை உண்டாக்கி என்ன பண்ணான்னா அதில் ஒரு இந்திரன், அதில் ஒரு தேவர்கள் திக்பாலகர் உண்டாக்கினார் அப்படின்னு வந்து 1000 வருஷம் திரிசங்கு காப்பாற்றுறதுலேயே போயிடுச்சு தபசு.
அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா காருண்ய மன்னனும் தபசு போயிடுது. இந்திரன் வந்து பசிக்கிறது ஆகாரம் வேணும்னு கேட்டார். அந்த கருணையில் வந்து 1000 வருஷம் தபசு போயிடுச்சு. ஸோ கருணையில் வந்து அனுகிரகம் கிடச்சிது. அப்புறம் 1000 வருஷம் இதில் போய் சுனஸ்டேபனை காப்பாற்றணும் தபசு போயிடுது. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் தபஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த வம்புக்கும் போகமாட்டேன் அப்படின்னு போனதுக்கப்புறம் கடைசியில் தான் இந்திரன் வந்தான். அந்த இந்திரனும் ஒரு பிராமணனாக வந்தான், ஓட்டாண்டியாக வந்தான், பசிக்கிறது அப்படின்னு வந்து இருந்தான், க்யூவில் இருந்தான். அதை பார்த்ததுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் கருணை ஏற்பட்டது உடனே தனக்கு விதித்த ஆகாரத்தை வந்து அத்தனையும் தியாகம் பண்ணான். தியாகம் பண்ணதுக்கப்புறம் அவர் தேவர்கள் எல்லாம் புஷ்ப மழை பொழிஞ்சார். புஷ்ப மழை பொழிஞ்சதுக்கப்புறம் நீதான்ப்பா பிரம்மரிஷின்னு பட்டம் கொடுத்தார். அதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து உங்ககிட்டே பிரம்மரிஷி சர்டிஃபிகேட் வேணாம், எனக்கு யார்கிட்ட வேணும்னா நான் யார்கிட்ட எதிர்த்தேனோ அந்த வசிஷ்டர் மகரிஷி வாக்கில் வந்து பிரம்மரிஷின்னு எனக்கு பேர் காதல விழணும், அது விழுந்தா அப்போதான் நான் பிரம்மரிஷின்னு அங்கீகாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே வசிஷ்டர் வந்து பிரம்மரிஷித்வம் சந்தேகா அப்படின்னு நீ வசிஷ்டர் வாக்கால பிரம்மரிஷி பட்டத்தை வாங்கினார். இங்கே என்ன காட்டுறதுன்னா அவரோட சிரமம், அவர் சிரமப்பட்டா என்ன கெலாமிட்டிஸ் வந்தால் வந்து எப்படி எழுத்து நின்று அந்த காரியத்தை சாதிச்சார் அப்படின்னு விஸ்வாமித்திரோட பெருமையை வந்து சதானந்தர் சொன்னார். அதை சுருக்கமாக நம்ம பார்த்தோம் இப்போ. அப்படின்னு சதானந்த பெருமை சொன்னதுக்கப்புறம் அப்போ ராமரோ எப்படி இருக்காருன்னா ராமர் நடக்கிறார். அப்புறம் ராமர் மித்திரை துவாரத்தில் நடக்கச்சு எல்லா ஜனங்களும் பார்த்தார். எல்லா ஜனங்களும் வந்து ராமரை வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருக்கா. தோல் கண்டார் தோலே கண்டார், தொடுக்கடல் கமலம் அன்னத்தால் கண்டார், தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் மகுதே, வால் கொண்ட கண்ணார் யாரே, வடிவினை முடியை கண்டார், ஊழ் கொண்ட சமயத்தில் அண்ணான் ஒருவர் கண்டாரே ஒத்தார். அப்படி கமலா தாழ்மா சொல்றார். தோல் கண்டார் தோலே கண்டார், அவர் தோலையே பார்த்துட்டு இருக்கார். ஆஜானுபாகு பெரிய தோல் பார்த்தார். தொடுக்கடல் கமலம் அண்ண தாள் கண்டார், தாளே கண்டார். ராமரோட குண்டலத்தை பார்த்தார், ராமரோட காதை பார்த்தா ராமர் காதையே பார்த்துட்டு இருக்கார். அப்புறம் அவரோட தாமரை கண்ணை பார்த்தார், அது தாமரை கண்ணை பார்த்தா பார்த்துட்டே இருக்கார். அப்புறம் வந்து திக்தமான உடம்பு இருக்கு, அப்படி சிக்தமான உடம்பை பார்த்தா அந்த உடம்பையே பார்த்துட்டு இருக்கார். அப்புறம் அன்பை பார்த்தா வில்லை பார்த்தா அந்த வில்லையே பார்த்துட்டு இருக்கார். இப்படின்னு அவ வந்து ஒரு போஷனை பார்த்து அவன் மயங்கியே போயிட்டான். அப்போ அந்த சமயத்துல கன்னி மாடத்துல சீதை வந்து தன்னோட தோழிகளோட சேர்ந்து பந்து விளையாடிட்டு இருக்கா. அப்போ பந்து விளையாடுற சீதை ராமர் வந்து எடுத்த கம்பீரமா நடக்கிறார். இந்த கம்பீரமா நடந்த காட்சியை பார்த்த உடனே சீதை வந்து பந்து மேல ஃபோக்கஸ் இருக்குது. சீதை என்ன, சீதைக்கும் 6 வயசு. அப்போ 6 வயசு சீதை வந்து பந்து மேல ஃபோக்கஸ் இருக்குச்சு. அந்த பந்து எங்க போச்சுன்னா ராமரோட திருவடிக்கு போயிடுச்சு. அந்த ராமரோட திருவடிக்கு போனதுக்கப்புறம் அந்த பந்து எடுக்கலான்னு போனா அந்த பந்து எடுக்கிற மாத்திரத்தில் ராமரோட திருமேனி பார்த்த உடனேயே ஸ்டம்புடு ஹான்னு பார்த்து மயங்கினான். அப்படின்னு பார்த்தா ராமரும் பிரதி மயங்கினான். அந்த ராமர் பிரதி மயங்கினவங்க தான் அந்த அருணாச்சல கவி வந்து யாரோ இவன் யாரோ என் பேரோன்ற. ஏன்னா இங்க வாஸ்தவமா நம்ம என்ன நினைக்கிறோம், ராமர் சீதையை பார்த்து பாடினாரு, இவர் யாரோன்னு சீதையை வந்து ராமரை பார்த்து பாடினார். ஏன்னா அவர் சந்திரபிம்ப முக மலராரே அப்படின்னு ஒரு சூபத்தை சொல்றார். அதேதான் வால்மீகி சொல்றார், சந்திரபிம்ப முக மலராரேன்ற. அவர் சந்திரகாந்தா அதீவ பிரியதர்சனம்ன்ற இதே அயுத காண்டத்துல அப்படி சந்திரன்மாய் முகம் வளருது. இவர் போல பாக்கியசாலி யாருபா உண்டுன்னு மனசு பேசின்னு இருக்கு. அதான் வந்து இங்க அழகா திருமங்கையாழ்வார் வந்து பரகால நாயக்கியா வந்து நமக்கு திருநெடுநாடகத்துல காட்டுறார். மை வண்ணம் மழும் குஞ்சி குரல் பின்தொட மகரம் சேர் குரல் ஏற்படல் அலங்கியாட ஐ வண்ணம் வெம் சிலை துணியாய் அடியும் அபுதே அவ்வண்ணத்துர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே அப்படி திருநெடுந்தாண்டகத்தை சொல்ற திருமங்கை ஆழ்வார் நாயிக்கா பாவத்துல. மெய்வண்ணம் மருங்குஞ்சி குரல் பின்தொட அப்படின்னு அத்தகையான கருகருன்னு சுவாமி இருக்கார். சீதையோ வெள்ளையா இருக்கா, வெண்மையா இருக்க. அதை பார்த்த உடனே அந்த தோழிகளுக்கும் வசம் ஏற்பட்டுச்சு. இவதான் வந்து பர்ஃபெக்ட் பார்ட்னர்னு அப்படின்னு தோணிட்டு லக்ஷ்மணர் வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கார். அண்ணாவை ஆயுஷன் வருதா இல்ல அங்கேயே நிக்கிறதா அப்படின்னு லக்ஷ்மணர் ஒரே சந்தேகத்துல இருக்கார், 2 கட்டா நிலையில இருக்கார். ஏன்னா அவருக்கு சீதையே பார்த்துட்டு இருக்காரு, இந்த பொண்ணு நம்ம அண்ணாவை பார்த்துட்டு இருக்காரு, இப்படின்னு வந்து பார்த்துட்டே இருக்கார். இப்படி நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் குரல் கொடுத்ததுக்கப்புறம் மனசை தேய்த்துண்டு ராமர் வந்து போனார். ராமர் போனதுக்கப்புறம் அப்போ சிவதனு பங்கம் யாகம் நடக்கிறது, பெரிய யாகம். நிறைய சத்திரியர்கள் இருக்கார். நிறைய சத்திரிகள் வந்து அவளால் வந்து முடியலன்னு கை விரிச்சுட்டு சீட்டில் ஓரமாக உட்காந்துருக்கா சுச்சாப்பா.
அப்போ என்னாச்சுன்னா ராமர் போனார். ராமர் போனன்னு ஜனக மகாராஜா இருந்தார். அப்போ வந்து விஸ்வாமித்திரர் வந்து ஒரு பார்வை பார்த்தார் இந்த விஸ்வதனுஷ. விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா சுத்வா ஜனகவாசனம் வத்ச ராமதருப்பஷ்ய இதிராகவும் அப்ரவீத் அப்படின்னு, ராமா வத்ச ராமதருப்பஷ்ய இந்த தனுஷ பாருபா அப்படின்னு காட்டினார். காட்டின உடனே ராமர் என்ன பண்ணார், ஏன்னா அவரோ பரம சிவபக்தர், பரம சிவபக்தரான ராமச்சந்திரன் என்ன பண்ணார்னா சிவதனுஷ் கண்ணு முன்னாடி இருக்கு. அந்த சிவதனுஷ் என்னன்னா பித்ராஜிதமான சொத்து ஜனக மகாராஜாக்கு. அவர் பண்ண சிவபக்திக்கு சிவதனுஷ் வந்து பரமேஸ்வரன் கொடுத்துருக்கார். ஏன்னா அந்த தனுஷை வச்சுதான் முப்புறம் எரி செய்து அச்சிவன் முறையிலும் அச்சது பொறி செய்து அதிதீரா முப்புறத்தை எரிச்சார் அந்த ஒரு சிவதனுஷனால. அந்த சிவதனுஷை வந்து இப்போ ஜனக மகாராஜாவோட ப்ராப்பர்ட்டியா போச்சு, பூஜையா போச்சு. இப்போ ராமரோட வேலை என்ன, சீதையோ வந்து வளர்த்த பொண்ணு, சீதையை வந்து ஒரு இழுத்தினார். அந்த இழுத்ததுனால இப்பேற்பட்ட பராக்கிரம உடைய பொண்ணுக்கு வந்து பராக்கிரம உடையவனோட விவாகம் பண்ண வேண்டும் அப்படின்னு ஜனக திட்டமிட்ட உடனே ராமர் என்ன பண்ணார், சிவ தனுஷை வந்து பிரதி நமஸ்காரம் பண்ணி பரமேஸ்வரன் ஸ்மரணம் பண்ணிட்டு, பரமேஸ்வரா ஒரு கருணாகட்ட அச்சத்தில் வில்ல கையாடுற அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணார்னா லாகவமா ஒரு காலை வந்து வில்லோட கீழ்பாகத்தை ஒரு அறுத்த, அப்புறம் இன்னொரு 4 ஏத்த இப்படின்னு ஒரு லேசா ஒரு புடி பிடிச்சார். அந்த ஒரு புடி பிடிச்ச மாத்திரத்துல வந்து வில்லு கழுண்டு கீழே உந்தது. வச்சராம தனுர்பஷ்ய இது ராகவ பிரபி தனுர் பங்கமாயிடுச்சு. தனுர் பங்கமாச்சோன்னா எல்லா ஜெயகோசம்போட மேலவாத்தியங்கள் வாசிக்க ஜனக மகாராஜாக்கு ஒரே குஷி. ரொம்ப நேரம் வந்து மலையத்திரமா பிரயத்னம் பண்ணவே இப்ப சஃலமா ஆச்சே அப்படின்னு குஷியோட தாம் பொண்ணை கொடுக்கணும்னு ஜனக மகாராஜா முன்னாடி வந்தார். ஏன்னா தசரதற்கோ என்ன தேசாம் தாரக்கிரியாம் பிரதி, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணா தேவையே அப்படின்னு தசரத சிந்தையோட தான் நம்ம கதையே ஆரம்பிச்சோம். இப்போ தசரதற்கும் இந்த செய்தி போகட்டும்னு ராமர் வெயிட் பண்ணா. அப்போ தசரதர் வந்தார். அப்போ தசரத மகாராஜா வந்ததுக்கு அப்புறம் பஷ்யதாம் சஹஸ்ராணாம் பகூனாம் ரகுநந்தன, எல்லா ஆயிரக்கணக்கான ராஜாக்கள் எல்லாரும் பார்த்து விஸ்மயமாக. அப்புறம் தசரத மகாராஜா அவர் பரிவாரமோட சேர்ந்து வர எல்லாரும் வந்த பகவன் திஷ்ட வீரியோவே ராமோ தசரதாத்மஜா அபத்ய அற்புதம் சிந்தியம் चन तर्किदं मया जनकानां कुले कीर्तिः महारिष्यति मे सुता सीता भर्तारमासाद्य रामं दशरथात्मजं. அப்படி சீதைக்கு பர்த்த கணவனால வாக்குப்படவன் யாருன்னா ராமச்சந்திர பிரபு அப்படின்னு வந்து எல்லா மண்டையிலையும் எல்லா மூலையிலும் வந்து பகவான் வந்து சுப்ரசிஷ்டமாக தெளிவும்படியாக பண்ணிட்டார். பண்ணதுக்கப்புறம் இவா எல்லாரும் 1 நாள் 2 நாள் இங்கே தங்கினதுக்கப்புறம், ஏன்னா அதிதி ஆச்சே, அவரோ எங்கேருந்து வராங்க, அயோத்தியாவிலேருந்து வரார். இவரோ ஜனக்பூரில் இருக்கார், இந்தியாவில் இருக்கார், நேபாளில் இருக்கார். வரணும்னா வந்து 2 நாள் தங்கணுமே, ஏன்னா எங்கள் புத்திரனுக்கு கல்யாணம் ஆனமே, அதனால 2 நாள் தங்க வச்சார். 2 நாள் தங்க வச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா விஸ்வாமித்திரர் வந்து நிச்சயதார்த்தத்தை ஆரம்பித்தார். ஏன்னா வசிஷ்டர் வந்து தாம் பிரமுகத்தை சொல்கிறச்சு, சதானந்த சீதையோட பெருமை சொல்கிறச்சு. ஏன்னா ராமரோ சூரிய வம்சம், சீதையோ சந்திர வம்சம், 2 பேருக்கு விவாகமாச்சு. அவளோட குல பெருமை வந்து சதானந்தர் வாக்கால தசரத சவணம் பண்ண, வசிஷ்டர் வாக்கால வந்து சூரிய வம்ச குலத்தை வந்து ஜனகர் சவணம் பண்ண 2 பேர் கேட்ட உடனே வந்து பெரிய கொண்டாட்டம். அதுவும் எப்பனா பூல்ல பல்குனி நட்சத்திரத்துல பங்குனி உத்திரத்துல வந்து விவாகத்தை வச்சுக்கலான்னு பிக்ஸ் பண்ணா. தத சீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதா வித்யுத் பிரபா விசாலாட்சி நீல குஞ்சித மூர்த்ததாம் ஹம்சாங்கிதேன சோபேன கிஞ்சித் பீதேன சம்பிருதாம் அப்படின்னு சீதையோட அலங்காரம். அத சீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதா அப்படின்னு வந்து தன்னோட முகத்தை மறைச்சுண்டு வெக்கத்தோட சர்வாபரண பூஷிதையா சீதை வந்தார். வித்யுத் பிரபா விசாலாட்சி நீல குஞ்சித மூர்த்ததா இப்படின்னு அவரோட கேசமும் சுருண்டு இருக்கு. ஹம்சாங்கிதேன கிஞ்சித் பீதேன சம்சதா சாமுத்திரிகா லட்சணமாக அவ போட்டுக்கிற புடவை என்னன்னா ஹம்சாங்கிதேன சோபேன அன்னப்பறவை பார்டரோட இருக்கு. கிஞ்சித் பீதேன சம்பிருதா அப்படின்னு சீதையோட அலங்காரம். அந்த சீதையோ வந்து அழகா சிரிச்சுட்டு தன்னை வெக்கத்தை மறைச்சிட்டு கம்பீரமா நடந்துன்னு வரார். அப்ப ராமபிரான் வரார். அப்ப ராமபிரானும் ராஜா ராமரா வரார். ராஜா ராமரா வந்து எப்படி இருக்கிறார், கஜசிம்ம கதீவீரோ ஷாட்டோடு ரிஷவோபமோ அப்படின்னு வந்து அவர் வந்து யானை நடையா நடக்கிறார், அப்புறம் சிங்க நடையா நடக்கிறார், அப்புறம் என்ன புலி நடையா நடக்கிறார், அப்புறம் என்ன ரிஷப நடையா நடக்கிறார் அப்படின்னு நடந்து வரச்சு. அவ வந்து 2 பேருக்கும் வந்து முகூர்த்தம் ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சார். கல்யாணத்தை ஆரம்பிக்கச்சு இயம் சீதா மம சுதா சஹ தர்மச்சரீதவ பிரதீக்ஷ சைனா பத்ரம் தே பாணிங் கிருணீஸ்வ பாணினா
அப்படின்னு ஜனக மகாராஜா வந்து 2 பேருக்கும் முகூர்த்தத்தில் கல்யாணம் நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போ ஜனக மகாராஜா என்ன பண்ணா, எம் சீதா மம சுதா, இதான் என் சீதாவா, என்னோட பொண்ணு சீதா, என்னோட சீதையை வந்து அவ யாருன்னா சகதர்மச்சரி தவ, எல்லா தர்மமும் தெரிஞ்சவர், 100க்கு 100 தர்மம் வேணா அக்கு வேற ஆணி வர வரைக்கும் தெரியும். நீ என்ன பண்ணு, பிரதீட்சை செய்யனா பத்ரம் தே, அவ கைய பாணி கிருணீஸ்வ பாணினா, பாணி வந்து அவ கையை வந்து நல்லபடியா பிடிச்சுக்கோ அப்படின்னு பாணிக்கிரானம் பண்ணினார். அந்த பாணிக்கிறதுக்கு நிறைய சூக்ஷ்மம் இருக்கு. இயம் சீதா மம சுதா சாதர்ம சரித்தவ, சாதர்ம சரித்தவ அதான் வந்து தேசிக சொல்றச்சு சொசுகைய ஹிருதய சூர்தய சாதர்ம சாரிணி தவ அப்படி ரகுவீர்கத்தை சொல்ற. அப்படின்னு வந்து ஒரு சுகத்துக்கு காரணமா இருப்பா, சஹிருதயமா இருப்பா, சதர்ம சாரிணியா சீதைக்கு நமஸ்காரம் பண்றேன் கடைசியில ரகுவீர்கத்தை சொல்ற. அப்படின்னு வந்து சீதை வந்து எம் சீதா மம சுதா சாதர்ம சரீதவ, உனக்கு தர்மத்தை அனுசரிச்சிருப்பா, நீ சொல்றதுதான் வேத வாக்கியம்னு அப்படின்னு நண்டிருப்பா, உன்னை தவிர வேற அந்நிய புருஷனும் நாடமாட்டா அப்படின்னு சூக்ஷ்மமா சொல்ற. பிரதீட்சை செய்யனா பத்ரம் தே பாணி கிருணீஸ்வ பாணினா அதிவிரதா மகாபாகா சாயேவா அழுகதாதவ, அப்படி உன் நிழல் போல ஒரு கூட இருப்பா அப்படின்னு 2 பேரும் கல்யாணம் பண்ணினார். அப்புறம் ஏத்தன் மத்தியில லக்ஷ்மணர் வந்து ஊர்மிலையை கல்யாணம் பண்ணினார், பரதன் வந்து மாண்டவியை கல்யாணம் பண்ணினார், சத்ருக்ன வந்து சுதகீதியை கல்யாணம் பண்ணினார். நமக்கும் ஆச்சரியமா இருக்கும், 4 அண்ணன் தம்பிகள், அப்புறம் அங்கே வந்து 4 சகோதரிகள், எப்படி 2 பேர் பார்த்தா ரிலேட்டிவாக ஒரே குடும்பம் மாதிரி தானே இருக்கும், எப்படி ஒரே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஆச்சரியம் இருக்கும். ஆனால் இங்கே சூக்ஷ்மம் இருக்கு. ஏன்னா இவன் 4 பேரும் ஒரே குடும்பம் இருந்தாலும் வேற வேற அம்மாட்ட தானே பிறந்திருக்கா, அப்பா ஒத்தரா இருக்கட்டும் வேற வேற அம்மாட்ட தானே பிறந்திருக்கா. அங்கேயும் பார்த்தா என்ன, சீதையோ அபிமான புத்திரி, வளர்த்த பொண்ணு, மாண்டவி ஜனகரோட புத்திரி, அப்புறம் வந்து ஊர்மியில ஜனகபுத்திரி, மாண்டவி சுத்தகீர்த்தி வந்து யாருன்னா ஜனகரோட தம்பியான குஷத்வஜரோட புத்திரி. அதனால வந்து இவா 2 பேருமே ஒரே குடும்பத்தில் வரமாட்டா, அதனால விதிவத்தா தர்ம வேதோக்தமா விவாகம் பண்ணினா அப்படின்னு இதிலே காட்டுறது. பதிவிரதா மகாபாக சாயவானுக்கு தாத்தவா அப்படின்னு இவா 4 பேர் கல்யாணம் பண்ணினார். கல்யாணம் வந்து விஸ்வாமித்திரோட காரியம் ஆயிடுத்து, நல்லபடியா முடிஞ்சிச்சு, நமஸ்காரம் பண்ணி கிளம்பினார். கிளம்பின மாத்திரத்துல பெரிய இடி விழுந்தது. யாரு வந்தார்னா சத்திரியர்களுக்கு யமன் பரசுராமர் வந்தார். கையில வந்து கோடாரியோட ரௌத்திரத்தோட வர, என் பேர் ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு சாத்திரத்தோட வர. வந்த உடனே எல்லா சத்திரியர்களும் தலை திருக்கி ஓடி போயிட்டா, நம்ம இந்த ஆள்கிட்ட பலியாட விடாதுன்னு ஓடியே போயிட்டா, சைடு வாங்கி போயிட்டா. இப்படின்னு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவர் முன்னாடி வந்து ராமர் முன்னாடி நின்ற, நீதான் ராமரா அப்படின்னு ஒரு சாத்திரத்தோட பேசினார். பேசினதுக்கு அப்புறம் வசிஷ்டர் வந்து மற்றும் போனார். வசிஷ்டர் சமாதானத்துக்கு அடங்கல. தசரத் வந்தா, எனக்கு ஒரே புத்திரப்பா, இப்பதான் விவாகம் ஆச்சு, தயவு செய்து பலி கொடுத்து அப்படின்னு காலில் விழுந்த உடனே என்ன, மோச்சையை கீழே விழுந்துட்டார். ஊந்தனங்க போய் வாழ தெளிக்கணும்னு போனா தெளிக்கவே இல்லை. அப்போ வந்து பரசுராமரும் இரட்டா இருந்தார். ஒருத்தர் போயிட்டாலும் ஐயோன்னு கத்த வேண்டியதானே, கண்டிருக்கவே இல்லை. பரசுராமர் ராமர் நேருக்கு நேர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சார். ராமர் வந்து அஸ்திரத்தை ஏவினார், திவ்யமயமான அஸ்திரத்தை ஏவினார். பரசுராமர் வந்து தன்னோட அஸ்திரத்தை ஏவினார், எல்லாத்தையும் வந்து உள்வாங்கிட்டார். அப்புறம் கடைசியில் என்னாச்சுன்னா ஒன்று பாக்கி இருக்கு. ராமர் வந்து இவரோட விளையாடினது போதும், இப்போ ஏதாவது பதில் சொல்லி ஆனும் அப்படின்னு வந்தார். வந்தோன்னே ஒரு பெரிய அஸ்திரத்தை மூடினார். ஏன்னா அவர் சொன்னார், ராமர் வந்து ஒரே ஒரு பாகத்தை தான் நான் பிரயோகம் பண்ணுவேன், அந்த ஒரே ஒரு பாகத்தில் உனக்கு என்ன வேணுமோ இதுலேயே கேளு அப்படின்னோட, நான் வந்து உங்கள் பிராணனை எடுத்துக்கிட்டுமா இல்லை உங்கள் அம்சமை எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு என்ன பண்ணார்னா, ஆத்தானையும் தபசு தன்னோட அம்சத்தை வந்து முழுக்க ராமரோட பானத்தை சமர்ப்பிச்சார். ஏன்னா தன்னோட அவதார காலம் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு இதில் காட்டுறதுக்கு என்ன பண்ணார், பரசுராமர் கர்வபங்கம்னு சும்மா சொல்கிறோம். ஆனால் பரசுராமர் என்ன பண்ணுறார், தன்னோட வைஷ்ணவ தேஜஸை முழுக்க ராமர் மேலே ஆரோபணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், தனக்கு இருக்கிற வைஷ்ணவ தனுஷை வந்து ராமருக்கு தானமாக கொடுத்தார். அத்தகையான சீதா கல்யாணம் பரசுராம கர்வபங்கத்தை வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் மேற்கொண்டு 12 வருஷம் சீதை ராமர் வந்து அப்பா கைங்கரியம் பண்ணினார். அதில் முக்கியமான அயோத்தியா காண்ட கட்டம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகி மகீஷா. கோ பிராமணேபியः சோமஸ்ரிப்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மஹா.